வணக்கம். நம்ம இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோமா? நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து காம்பவுண்ட் டேட்டா டைப்ஸ். நான் அதுக்காக கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் ரெடி பண்ணியிருக்கிறேன். அந்த மெட்டீரியல் முதல்ல உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஏன்னா, அதுல கொஞ்சம் நெறைய டேட்டா டைப்ஸ் இருக்கு. நம்ம இன்னும் ஊப்ஸ்லாம் பார்க்கணும். அப்படிங்கிறதுனால நான் ஒரு மெட்டீரியல் ரெடி பண்ணி அத ஸ்க்ரீன்ல டிஸ்ப்ளே பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். இன்னைக்கு நான் அத ஷேர் பண்றேன். ஒருவேள அத ஷேர் பண்றதுனால கிளாஸ் வந்து கொஞ்சம் ஸ்பீடா போற மாரி உங்களுக்கு யாருக்காவது ஃபீல் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா எனக்கு அப்டேட் பண்ணுங்க. சரியா? சரியா? இப்ப நம்ம பார்க்க போறது வந்து காம்பவுண்ட் டேட்டா டைப்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் டேட்டா டைப்ஸ்னா என்ன? அப்டின்னா, இப்ப நெறைய டேட்டாவ சேர்த்து வைக்கிறோம் அப்டின்னா, அதுக்கு வந்து காம்பவுண்ட் டேட்டா டைப்ஸ். அப்போ இதுல என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்கலாம்னா, நான் ஏன் நெறைய டேட்டா டைப்ஸ சேர்த்து வைக்கணும்? அப்டின்னா, இப்ப நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே. இப்ப நம்ம ஒரு ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கிறோம். இப்ப அந்த ஸ்கூல்ல இருக்கிற ஸ்டூடண்ட் லிஸ்ட் எல்லாம் அந்த ஸ்கூல்ல ஒரு 500 ஸ்டூடண்ட்ஸ் படிக்கிறாங்க. அப்ப அந்த ஸ்டூடண்ட்ஸோட லிஸ்ட் எல்லாம் வந்து நான் இப்ப டிஸ்ப்ளே பண்ணணும் அப்டின்னு வச்சுக்கோங்க. நான் இந்த ஸ்க்ரீன நல்லாவே ஷேர் பண்றேன். இந்த ஸ்க்ரீன். சரியா, இப்ப நான் வந்து அதுல இருக்கிற ஒரு 500 ஸ்டூடண்ட் டேட்டாவெல்லாம் எடுத்து வைக்கணும்னு வைங்களேன். பிராக்டிகலா நான் 500 வேரியபிள் இல்ல 500 ஐடென்டிஃபையர் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணணும். அப்ப 500 ஐடென்டிஃபையர்ஸ் இல்ல 500 வேரியபிள் கிரியேட் பண்றது பிராக்டிகலா இம்பாசிபிள். அப்படி இம்பாசிபிள் அப்படிங்கிறதுனால தான் காம்பவுண்ட் டேட்டா டைப்ஸ்க்கு போறோம். இப்ப நான் வந்து ஸ்டூடண்ட்ஸோட நேமோ இல்ல இப்ப 500 ஸ்டூடண்ட் ஒவ்வொரு ஸ்டூடண்ட்டுக்கும் ஒரு 5, 5 சப்ஜெக்ட். அப்போ 2500 வேல்யூஸ். இப்ப 2500 வேரியபிளுக்கு 2500 வேல்யூஸ்க்கு 2500 வேரியபிள பிராக்டிகலா நம்மளால கிரியேட் பண்ண முடியாது இல்லையா? இப்போ ஒரு ஸ்கூலுக்கே பண்ண முடியாதுன்னா, ஒரு பெரிய யூனிவர்சிட்டி இல்ல இப்ப 10த் எக்ஸாம் நடத்துறாங்க, 12த் எக்ஸாம் நடத்துறாங்க. அதோட ரிசல்ட் எல்லாம் பப்ளிஷ் பண்றது. இதுலலாம் வந்து நமக்கு வேரியபிள் தெரிஞ்சாலும், அந்த வேரியபிள் இல்ல ஐடென்டிஃபையர நேரடியா யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி டைம்ல தான் வந்து காம்பவுண்ட் டேட்டா டைப்ஸ் அப்படிங்கிற ஒரு கன்டென்ட்க்கு போறோம். அப்போ காம்பவுண்ட் டேட்டா டைப்ஸ்னா என்ன? காம்பவுண்ட் அப்படின்னாலே நமக்கு தெரியும். ஒரு ஒரு இப்ப காம்பவுண்ட்னா ஒரு ஏரியாக்குள்ள நெறைய வீடு இருக்கிறது தான் வந்து காம்பவுண்ட் வச்சது அப்படின்னு சொல்றோம். இல்ல அதுக்குள்ள நெறைய கன்டென்ட் இருக்கிறது. அதே தான் இங்கேயும். நெறைய கன்டென்ட்ட சேர்த்து கூட்டி ஒண்ணா வச்சுக்க போறோம். அதுதான் வந்து காம்பவுண்ட் டேட்டா டைப்ஸ். இப்படி காம்பவுண்ட் டேட்டா டைப்ஸ் பைத்தான்ல நெறைய இருக்கு. என்னென்னலாம் இருக்குன்னா, லிஸ்ட்ன்னு ஒண்ணு இருக்கு, செட்ன்னு ஒண்ணு இருக்கு, ஃப்ரோசன் செட்ன்னு ஒண்ணு இருக்கு, டியூப்பிள்ன்னு ஒண்ணு இருக்கு, டிக்ட்ன்னு ஒண்ணு இருக்கு, ரேஞ்சுன்னு ஒண்ணு இருக்கு. இப்படி வந்து காம்பவுண்ட் டேட்டா டைப்ஸ், பைட் அரே அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்படி காம்பவுண்ட் டேட்டா டைப்ஸ் வந்து பைத்தான்ல நெறைய இருக்கு. இப்ப நம்ம அதுல ஒண்ணொண்ணா பார்க்க போறோம். இதுல ஒவ்வொன்னும் நமக்கு எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கிடுறது லிஸ்ட். சரியா? இப்ப லிஸ்ட்னா என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீங்க சாதாரணமா லிஸ்ட்னா உங்க மைண்ட்ல என்ன வருதோ நீங்க லிஸ்ட்னா ஃபர்ஸ்ட் என்ன நினைப்பீங்க? மளிகை சாமான் லிஸ்ட். வீட்டுக்கு வந்து பல மளிகை சாமான்ல பலசரக்கு வாங்குறோம். அப்போ அத எடுத்து லிஸ்ட் எழுதுறோம்ல. இதெல்லாம் வேணும். அரிசி வேணும், பருப்பு வேணும், மஞ்சள் வேணும், புளி வேணும். இப்படி லிஸ்ட் எழுதுறோம்ல. அதுதாங்க லிஸ்ட். அப்போ அந்த ஒரு லிஸ்ட்டுக்குள்ள நெறைய கன்டென்ட் இருக்கலாம். இதுவரைக்கும் பேசியிருக்கிறது புரியுதா? இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? இப்படி வந்து ஒரு லிஸ்ட்டுக்குள்ள நெறைய கன்டென்ட் இருக்கலாம். அந்த கன்டென்ட் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ லிஸ்ட்டுக்குள்ள இருக்கிற கன்டென்ட் வேற வேற டேட்டா டைப்ஸ்ல இருக்கலாம். வேற வேற டேட்டா டைப்ஸ்னா அததான் வந்து நேத்து ஹெட்ரோஜீனியஸ் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். இப்படி லிஸ்ட்டுக்குள்ள இருக்கிறது ஒண்ணாவே இருக்கணும் அப்படிங்கிறது இல்ல இல்லையா? இப்ப நீங்க வந்து அதுல சோப்பு எழுதியிருக்கலாம். அதிலேயே ஷாம்பு எழுதியிருக்கலாம். அதிலேயே அரிசி இருக்கலாம். அதிலேயே பருப்பு இருக்கலாம். அதிலேயே புளி இருக்கலாம். ஒவ்வொன்னும் ஒவ்வொரு டைப். ஒரே டைப்ல தான் எல்லாமே இருக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. ஒரே டைப்ல நான் முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிள் என்ன சொன்னேன்? ஒரு ஸ்டூடெண்ட்டோட நேம்ஸ் லிஸ்ட் எடுக்கலாம். இல்ல அவங்களோட மார்க்ஸ் லிஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அப்படி நேம்ஸ் லிஸ்ட் எடுக்கிற இடத்துல எல்லாமே ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பா இருக்கும். மார்க்ஸ் லிஸ்ட் எடுக்கிற இடத்துல எல்லாமே இன்டிஜர் டேட்டா டைப்போ, ஃப்ளோட் டேட்டா டைப்பாவோ இருக்கலாம். அப்படி இருந்தாலும் தப்பு இல்ல. அப்படி இல்லைனாலும் தப்பு இல்ல. அதுதான் லிஸ்ட். அப்போ லிஸ்ட்ங்கிறது ஹெட்ரோஜீனியஸ். அப்போ லிஸ்ட்டை வந்து எப்படி எழுதுறது பைத்தான்ல? இப்படி ஸ்கொயர் பிராக்கெட் வச்சு லிஸ்ட்டை எழுதணும். இந்த லிஸ்ட்ல இப்போ நான் இங்க கொடுத்துருக்கிறது 1, 4, 9, 16, 25. அடுத்து இதே மாதிரி 94, 98, 97 இப்படி கொடுத்துருக்குறோம்ல. இதெல்லாம் லிஸ்டோட மெம்பர்ஸ். அப்போ லிஸ்டோட மெம்பர்ஸ் அப்படிங்கிறத எப்படி தனித்தனியா இது 1 தனி 4 தனின்னு எப்படி காமிப்பீங்க? இப்படி கமா வச்சு காமிச்சிருப்பாங்க. அவ்வளவுதாங்க. இந்த லிஸ்ட் இது லிஸ்ட்ன்னு எப்படி சொல்றீங்க? ஸ்கொயர் பிராக்கெட்ல க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அப்போ இது லிஸ்ட். அப்போ இந்த லிஸ்ட்டுக்கு நான் ஏதாவது பேர் வச்சுக்கலாமா? கண்டிப்பா வச்சுக்கலாம். என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம் புரியுற மாதிரி. இது எல்லாமே ஸ்கொயர் 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 4 ஸ்கொயர், 5 ஸ்கொயர்ங்கிறதுனால இதுக்கு நம்ம ஸ்கொயர்ஸ்னு பேர் வச்சிருக்கிறோம். அடுத்தது இது எல்லாமே மார்க் மாதிரி இருக்குங்கிறதுனால இதுக்கு மார்க்ஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம். அவ்வளவுதான். இது வரைக்கும் பேசியிருக்கிறது புரியுதா? இதுல நான் ஏதாவது வெயிட் பண்ணணுமா? ஓகே, நைஸ்.
அப்படின்னா நம்ம அடுத்து ப்ரொசீட் பண்ணலாம். பிரபு புரியுதுன்னு சொல்லியிருக்காங்க. வேற எதுவும் சந்தேகம் இருந்தாலும் நீங்க சொல்லுங்க. அப்ப லிஸ்ட் வந்து எப்படி எப்படிலாம் புரிஞ்சுக்கலாம்னா, இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்லைசிங் பார்த்திருக்கிறோம். ஸ்லைசிங் எந்த டேட்டா டைப்போட ஸ்லைசிங் பார்த்தோங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஸ்ட்ரிங் டேட்டா டைப் லிஸ்ட்ல பூலியன். லிஸ்ட்ல பூலியன் என்ன டேட்டா டைப் வேணாலும் இருக்கலாங்க. லிஸ்ட்ல பூலியன் இருக்கலாமா? தாராளமா இருக்கலாம். லிஸ்ட்டுக்குள்ள என்ன டேட்டா டைப் வேணாலும் இருக்கலாம். அது ஒரு காம்பவுண்ட் டேட்டா டைப். அந்த காம்பவுண்ட் டேட்டா டைப்க்குள்ள நீங்க இதுவரைக்கும் பார்த்திருக்கிற பேசிக் டேட்டா டைப்ஸ் இன்ட், ஃப்ளோட், டப், இன்ட், ஃப்ளோட், பூலியன் இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் என்ன டேட்டா டைப் வேணாலும் இருக்கலாம். கண்டிப்பா. சரியா? அந்த ஸ்லைசிங்க இப்ப நீங்க ஒரு தடவ லிஸ்ட் இப்ப நீங்க இப்படி ஒரு லிஸ்ட் உங்களோட ஐடியலில கிரியேட் பண்ணுங்க. இப்படி கிரியேட் பண்ணிட்டு, இப்ப நான் கீழ குடுத்திருக்கிறேன் பாருங்க. அவுட்புட்டோட தான் நான் எடுத்தே டிஸ்ப்ளே பண்ணியிருக்கிறேன். இது எல்லாத்தையும் ட்ரை பண்ணி, இந்த அவுட்புட் உங்களுக்கு வருதா? அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு சாட்ல சொல்லுங்க. இப்ப நானும் பேரலலா வந்து பண்றேன். சரியா? இப்ப நீங்க இத வந்து பண்ணிட்டு, இது மாதிரி அவுட்புட் வருதா? அப்படிங்கிறத இப்ப நானும் ஸ்கொயர்ஸ் அப்படின்னு ஒண்ணு கிரியேட் பண்றேன். ஸ்கொயர்ஸ்ல வந்து இப்படி ஸ்கொயர் பிராக்கெட்டோட 1, 4, 9, 16, 25 அப்படிங்கிறத பண்றேன். நீங்களும் பேரலலா உங்களோட ஐடியலில இத ட்ரை பண்ணிட்டு அப்டேட் பண்ணுங்க எனக்கு. இப்போ ஸ்கொயர்ஸ் ஆஃப் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சது தான். ஸ்கொயர்ஸ் ஆஃப் 0 ஸ்கொயர்ஸ் ஆஃப் 0ன்னு குடுத்தா என்ன ஆன்சர் வருது? ஸ்கொயர்ஸ் ஆஃப் -1ன்னு குடுத்தா லாஸ்ட் வேல்யூ வருதா? ஸ்கொயர்ஸ் ஆஃப் -3ன்னு குடுத்து கோலன் குடுத்தா, -3ல இருந்து நமக்கு வேல்யூவ எடுத்துட்டு வந்து தருதா? -3ங்கிறது 9 அந்த வேல்யூ எடுத்துட்டு வந்து தருதா? ஸ்கொயர்ஸ் ஆஃப் வெறுமனே கோலன்னு குடுத்தா எல்லா வேல்யூவும் எடுத்துட்டு வந்து தருதா? இதெல்லாம் பார்த்து சொல்றீங்களா? இப்போ இந்த நாளும் ஒருவேளை உங்களுக்கு கன்டென்ட்டே வேணும்னாலும் நான் சாட்ல இந்த நாளும் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இது பண்ணிட்டு எனக்கு அப்டேட் பண்ணுங்க. நானும் பேரலலா உங்களுக்கு இங்க நானும் பண்ணி பார்க்கிறேன். ஸ்கொயர்ஸ் ஆஃப் -1ன்னு குடுத்தா என்ன ஆன்சர் வருது? -3 கோலன். இது எல்லாமே நம்ம ஸ்லைசிங்ல படிச்சது தான். டன். ஜெயநட் பண்ணிட்டாங்க. மீதி யாரும் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? டன். பால் பாண்டி பண்ணிட்டாங்க. ஜெயநட் பண்ணிட்டாங்க. இன்னும் யாராவது ஒரு 2 பேர் ஆன்சர் சொல்றீங்களா? பண்ணிட்டீங்கன்னா நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். முருகன் சூப்பர். பண்ணிட்டாங்க. ஓகே. இதுவரைக்கும் பேசியிருக்கிறது புரியுது இல்லையா? ஃபைன். அப்போ லிஸ்ட்ல நம்ம வந்து ஸ்லைசிங் கான்செப்ட் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போறது லிஸ்ட்ல பிளஸ் ஆப்பரேட்டரும் நம்ம வந்து ஆட் பண்ணலாம். அப்போ பிளஸ் ஆப்பரேட்டர் எப்படி ஆக்ட் ஆகும்? பிளஸ் ஆப்பரேட்டர் 2 விதமா ஆக்ட் ஆகும்னு தெரியும். பிளஸ் ஆப்பரேட்டர் எந்த டேட்டா டைப்போட சேர்க்கும் இப்போ உங்ககிட்ட ஒரு கொஸ்டின். பிளஸ் ஆப்பரேட்டர எந்த டேட்டா டைப்போட சேர்க்கும்போது பிளஸ் ஆப்பரேட்டர் கன்காட்டினேஷன் ஆப்பரேட்டரா ஆக்ட் ஆகும்? வெரி நைஸ். ஸ்ட்ரிங்கோட சேர்க்கும்போது பிளஸ்க்கு லெஃப்ட் சைடு ஸ்ட்ரிங்கா, ரைட் சைடு ஸ்ட்ரிங்கா? பிளஸ் ஆப்பரேட்டர். வெரி நைஸ். ஸ்ட்ரிங் பிளஸ் ஸ்ட்ரிங். சூப்பர். பிரியா, சிவா, பிரகாஷ் எல்லாருமே ஷாலினி, அண்டர்ஸ்டாண்டிங் மெஷின் லாங்குவேஜ். ஒரு பேரு நீங்க சொல்லுங்கங்க. நான் அப்படியே சொல்லிட்டே இருக்கேன் எல்லா கிளாஸ்லயும். வெரி நைஸ். அப்போ இப்ப வந்து நமக்கு எல்லா இடத்துலயுமே வந்து ஸ்ட்ரிங்குக்கு 2 சைடும் ஸ்ட்ரிங் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அது கன்காட்டினேஷன் ஆப்பரேட்டரா ஆக்ட் ஆகும்னு தெரியும். அதே தாங்க இங்கேயும். ஏன் வந்து இங்கேயும் அதேதான். ஏன்னா இங்க நெறைய வேல்யூ இருக்கு. எந்த வேல்யூ கூடயும் நம்ம வந்து அடிஷன் வேலைய செய்ய முடியாது. அதனால இப்ப நான் வந்து ஸ்கொயர்ஸ் 25 வரைக்கும் வச்சிருக்கிறோமா? அது அப்போ இது ஒரு லிஸ்ட். இங்க பாருங்க. இது வந்து ஒரு நேம்டு லிஸ்ட். இது வந்து நேம் இல்லாம டைரக்ட்டா நீங்க குடுக்குற லிஸ்ட். இது புரியுதா? இப்ப நம்மகிட்ட 2 லிஸ்ட் இருக்கு. ஒரு லிஸ்ட்க்கு வந்து ஸ்கொயர்ஸ்ன்னு பேர் வச்சுட்டோம். இன்னொரு லிஸ்ட்க்கு எந்த பேரும் வைக்கல. இப்போ 2 லிஸ்ட்ட நம்ம வந்து ஆட் பண்றோம். லிஸ்ட் 1, லிஸ்ட் 2ன்னு 2 லிஸ்ட்ட ஆட் பண்றோம். 2ம் சேர்ந்து ஒரே லிஸ்ட்டா கிடைக்குது. இது எல்லாமே ரியல் லைஃப்ல தான். நான் ஒரு ஒரு கிராசரி லிஸ்ட் வச்சிருக்கிறேன். இன்னொருத்தர் ஒரு லிஸ்ட்ட குடுத்து இதையும் சேர்த்து வாங்கிட்டு வந்துருங்க
அப்படின்னு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் குடுக்குறாரு. அப்ப நான் அது 2யும் சேர்த்து ஒரே லிஸ்ட்டா எழுதிட்டு கடைக்கு போவேன்ல. அது மாதிரி தான் இங்கேயும். அப்ப நான் ஆட் பண்ணிக்கிடுறேன் அப்படிங்கிறது தான் இங்கேயும். அப்ப இத ட்ரை பண்ணிட்டு சொல்றீங்களா? அப்ப லிஸ்ட்ல வந்து பிளஸ் ஆப்பரேட்டர் எப்படி ஆக்ட் ஆகும்? அப்படிங்கிறது புரியுதா? அடுத்தது வந்து லிஸ்ட் வந்து மியூட்டபிள் டேட்டா டைப். இதெல்லாம் நம்ம நேத்து பார்த்திருந்தோம். வெரி நைஸ். கோகுல் குடுத்திருக்காங்க. இப்ப மியூட்டபிள், இம்யூட்டபிலிட்டி அப்படின்னா என்ன? அப்படிங்கிறது இப்ப உங்களுக்கு ஐடியா இருக்கா? இம்யூட்டபிலிட்டி. வாட் இஸ் இம்யூட்டபிலிட்டி? அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? உங்க மைண்ட்ல இருக்கிற பதில இங்க டைப் பண்றீங்களா? சாட்ல. வாட் இஸ் இம்யூட்டபிலிட்டி? அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? உங்க மைண்ட்ல என்ன கன்டென்ட் இருக்கோ, சேஞ்ச். இம்யூட்டபிலிட்டினா சேஞ்சா? கொஞ்சம் டீடைல் பண்ண முடியுமா கோகுல்? சேஞ்சபிள். மியூட்டபிள்னா சேஞ்சபிளா? பால் பாண்டி நாட் சேஞ்சபிள். எது நாட் சேஞ்சபிள்? கொஞ்சம் ஒரு லைனா டைப் பண்றீங்களா? இம்யூட்டபிலிட்டி அப்படின்னா ஒரு லைனா ஒரு இன்டர்வியூல உட்கார்ந்திருக்கீங்க. வாட் இஸ் இம்யூட்டபிலிட்டின்னு கேக்குறாங்க. என்ன ஆன்சர் சொல்லுவீங்க? பெர்ஃபெக்ட்டா என்ன ஆன்சர் சொல்லுவீங்க? மாடிஃபிகேஷன் நாட் பாசிபிள் இன் எக்ஸிஸ்டிங் ஆப்ஜெக்ட். இஃப் சேஞ்சஸ் டன் நியூ ஆப்ஜெக்ட் வில் பி கிரியேட்டட். வெரி நைஸ். சிவா கொடுத்திருக்கிற டெஃபினிஷன் பெர்ஃபெக்ட். மெமரி இஸ் நாட் சேஞ்சபிள். அதான் இம்யூட்டபிலிட்டி. அன்சேஞ்சபிள். சரி, நைஸ். இது எல்லாமே இதுல சிவா குடுத்திருக்கிறது நல்ல டீடைலா குடுத்திருக்காங்க இல்லையா? இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா நமக்கு போதும். இதுதாங்க வந்து இம்யூட்டபிலிட்டி. இப்போ என்ன சொல்றோம்னா, லிஸ்ட் இப்ப நம்ம வந்து காம்பவுண்ட் டேட்டா டைப்ஸ்ல லிஸ்ட் பார்க்குறோம்ல. லிஸ்ட் வந்து இம்யூட்டபிள் டேட்டா டைப் கிடையாது. மியூட்டபிள் டேட்டா டைப். அப்ப மியூட்டபிள் டேட்டா டைப்னா என்ன அர்த்தம்? நீங்க லிஸ்டோட கன்டென்ட்ல எதையாவது ஒண்ண மாத்தணும்னு நெனச்சா மாத்தலாம். இப்போ ஸ்ட்ரிங்ல வந்து நம்ம நேத்து பார்த்தோம். ஸ்ட்ரிங்ல வந்து நேம்னு ஒண்ணு எடுத்துட்டு அத மாத்த முடியல அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஆனா லிஸ்ட் வந்து மியூட்டபிள் அப்படின்னா மாத்தலாம்னு அர்த்தம். அப்ப இம்யூட்டபிலிட்டியோட யூசேஜ் என்ன? இம்யூட்டபிலிட்டியோட யூசேஜ் என்ன? நான் எதுக்காக இம்யூட்டபிலிட்டி படிக்கணும் அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? இம்யூட்டபிலிட்டின்னு ஒரு ஐடியாவை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. யூஸ்டு ஃபார் மெமரி மேனேஜ்மெண்ட். வெரி நைஸ். பெர்ஃபெக்ட் மெமரி மேனேஜ்மெண்ட். அதுக்கு தான் நான் உங்ககிட்ட ஒரு ஆதார் கார்டு டேட்டா பேஸ் நம்ம கிரியேட் பண்றோம்னா, அதுல சேஞ்சஸ் வந்தா கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிற எக்ஸாம்பிள்லாம் நான் வந்து உங்ககிட்ட சொன்னேன். ஒரு தடவை கிரியேட் ஆயிருச்சுன்னா அதையே காப்பி அதையே பாயிண்ட் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னேன். கிரியேட் ஒன்ஸ் அண்ட் யூஸ்ட் பை அதர் ஆப்ஜெக்ட். சிவா வெரி நைஸ். சரியா? இதுதான் வந்து இம்யூட்டபிலிட்டியோட யூஸ். ஆனா அந்த யூசேஜ் லிஸ்ட்டுக்கு கிடையாது. அப்போ நேத்து சேட்ல வந்து யூடியூப் சேட்ல வந்து ஒருத்தருங்க கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்கன்னா, அப்போ லிஸ்ட் வந்து நீங்க இம்யூட்டபிலிட்டி கான்செப்ட் மூலமா பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்றீங்க. லிஸ்ட் வந்து மியூட்டபிள்னு சொல்றீங்க. அப்போ லிஸ்ட் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லது கிடையாதா? அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ரொம்ப வேலிடான கொஸ்டின். அந்த லிஸ்ட்டுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எனக்கு லிஸ்ட் வேணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம பின்னாடி டியூப்புல் அப்படின்னு ஒண்ணு படிக்க போறோம். டியூப்புலும் லிஸ்ட்டும் ஒண்ணுதான். லிஸ்ட் மியூட்டபிள், டியூப்பிள் இம்யூட்டபிள். அது நம்ம அந்த கான்செப்ட் படிக்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதுதான் லிஸ்ட் மியூட்டபிள் அப்படின்னா லிஸ்ட் மியூட்டபிள்ங்கிறத இந்த இடத்துல இப்போ நான் ஸ்கொயர் ஆஃப் 3 அப்படிங்கிற இடத்துல 12 அப்படின்னு மாத்திக்கிறேன். அப்படி 12ன்னு மாத்திட்டா எனக்கு ஆன்சர் இங்க 12ன்னு மாறுது அப்படிங்கிறத காமிக்கிறேன். அவ்வளவுதான். இதை பாக்குறீங்களா? அப்போ லிஸ்ட் மியூட்டபிள் அப்படிங்கிறத இப்ப நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம் இந்த எக்ஸாம்பிள் மூலமா. இந்த எக்ஸாம்பிள் பண்ணி இதோட அவுட்புட் பாக்குறது மூலமா லிஸ்ட் மியூட்டபிள் தான். லிஸ்ட்டுக்குள்ள இருக்கிற கண்டென்ட்டை மாத்த முடியும் அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதை ட்ரை பண்ணிட்டு சொல்றீங்களா? ஓகே, பிரபு அப்டேட் பண்ணிட்டாங்க. முருகன் 149 print squares of 0. ஓகே, அதுல பார்த்துட்டோம். லிஸ்ட் பிளஸ் கன்காட்டினேஷன். ஓகே, லிஸ்ட் இஸ் மியூட்டபிள். ஓகே, பிரிண்ட் ஸ்கொயர்ஸ் நமக்கு வந்து எங்க பிரிண்ட் ஆகுது 12ன்னு மாறிடுச்சு. ஃபினிஷ். புண்ணிய கோட்டையும் முடிச்சிட்டாங்க. நான் இன்னொரு 20 செகண்ட்ஸ் வெயிட் பண்றேன். அப்புறமா அடுத்தது போறேன். நீங்க வேற யாரும் இதுல சந்தேகங்கள் எதுவும் இருந்தாலோ இல்ல நான் ஸ்பீடா போற மாதிரி இருந்தாலோ கண்டிப்பா அப்டேட் பண்ணுங்க.
என்னோட ஸ்க்ரீன் உங்களுக்கு ஷேர் ஆகுது இல்லையா? அந்த மெட்டீரியல் அப்படியே ஷேர் பண்ணிட்டே வரேன். அதுல ஒரு வேளை உங்களுக்கு பார்த்து பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, நைஸ். நம்ம அடுத்தது போலாமா? இதே மாதிரி லிஸ்ட்ல வந்து அப்பெண்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. அப்பெண்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்னா, நீங்க என்ன வேல்யூவ குடுத்தாலும் லிஸ்ட்ல லாஸ்ட்டா போய் அப்பெண்ட் பண்ணி வைக்கும். அப்பெண்ட்னா என்னன்னா, இருக்கிறதுல மாத்திராதீங்க. குடுக்கிறத சேர்த்து வைங்கன்னு அர்த்தம். அதான் வந்து அப்பெண்ட்ன்னு அர்த்தம். இருக்கிறதுல வேற எதுவும் மாத்திர வேண்டாம். நான் இப்போ அப்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த எக்ஸிஸ்டிங் கன்டென்ட் அப்படியே இருக்கட்டும். நான் சொல்றத லாஸ்ட்டா போய் சேர்த்துக்கோங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்க அப் அண்ட் ஆஃப் 121 அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா, இந்த இடத்துல 121 அப்படிங்கிறது சேர்த்துரும். இதே மாதிரி என்ன வேணாலும் கொடுக்கலாம். இப்போ பாருங்க. இந்த இடத்துல இந்த அப் அண்ட் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் அப் அண்ட் 121 கொடுத்துட்டு அதோட அவுட்புட் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப் அண்ட்னு இப்போ வந்து இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப் அண்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த ஃபங்க்ஷன் வந்து லிஸ்ட்ல நம்ம சேர்க்கிற கண்டென்ட்டை நம்ம சேர்க்கிற வேல்யூவை லாஸ்ட் பொசிஷன்ல போய் சேர்க்கும் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் இங்க வந்து 11x11 அப்படிங்கறது இப்படி கொடுத்துருக்கேன். அதே 12/2ங்கிறத டைரக்டா இப்போ நமக்கு 2 ஆஸ்டெரிக் சிம்பிள் யூஸ் பண்ணி கொடுக்க தெரியும் இல்லையா? இப்படி கொடுத்தாலும் அப்படிதான் வரும். அடுத்த பாயிண்ட் போயிடலாமா? அப்பண்டுங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்களா? அப்பண்டுங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்களா? அப்பண்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அப்பண்ட் ஃபங்க்ஷன் நான் இதுல டைப் பண்றேன். சரியா? append function will add the value at the last position in the list given இல்ல in the list. அவ்வளவுதாங்க. அப்ப அப்பண்டுன்னு நம்ம ஒரு ஃபங்க்ஷனும் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஃபங்க்ஷன் வந்து லிஸ்ட்ல யூஸ் ஆகுது அப்படிங்கறது இது வரைக்கும் பேசியிருக்கிறது புரியுதா? நான் இதை வெயிட் பண்ணணுமா? கோகுலோட அட்டெம்ப்ட் பாருங்க. நல்ல அட்டெம்ப்ட். வெரி நைஸ் அட்டெம்ப்ட் கோகுல். நான் இதுல இங்க காப்பி பண்ணி காமிக்கிறேன். ஸ்கொயர்ஸ் ஆஃப் அப் அண்ட் ஆஃப் 7 இட் ஒர்க் கரெக்ட். இது வந்து எனக்கு சரியா வேலை செஞ்சிருச்சு. ஓகே, ஏன்னா நீங்க ஒரே ஒரு வேல்யூவை ஆட் பண்றீங்க. ஸ்கொயர்ஸ் ஆஃப் அப் அண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்கொயர் பிராக்கெட்டை பார்த்த உடனே பைத்தான் என்னன்னு புரிஞ்சுக்கும். ஸ்கொயர் பிராக்கெட் டினோட்ஸ் ஸ்கொயர் பிராக்கெட்டை பார்த்த உடனே பைத்தான் என்ன தெரிஞ்சுக்கும், நீங்க வச்சிருக்கிறது ஒரு லிஸ்ட்னு புரிஞ்சுக்கும். அப்போ நீங்க ஸ்கொயர்ஸ்னு ஒரு லிஸ்ட் வச்சிருக்கீங்க. அந்த லிஸ்ட்டுக்குள்ள இன்னொரு ஒரு லிஸ்டையே ஆட் பண்றீங்க. அதனாலதான் அது ஸ்கொயர் பிராக்கெட்டோட உங்களுக்கு ஆன்சர் காமிக்குது. புரியுதா? ஸ்கொயர் பிராக்கெட்னாலே பைத்தான்ல ஞாபகம் இருக்க வேண்டிய இடம் லிஸ்ட். சிவா கரெக்டா அப்டேட் கொடுத்துருக்காங்க. லிஸ்ட். அப்போ இப்போ உங்ககிட்ட இந்த இடத்துல 2 லிஸ்ட் இருக்கு. 1 2 3 4 40. இப்போ நீங்க கொடுத்துருக்கிற அவுட்புட் எடுத்து பேஸ்ட் பண்றேன். இந்த இடத்துல நமக்கு 2 லிஸ்ட் இருக்கு. நீங்க வச்சிருக்கிற அவுட்புட்ல இது ஒரு லிஸ்ட். இந்த லிஸ்ட்டுக்குள்ள ஒரு லிஸ்ட். ஆனா அந்த லிஸ்ட்ல ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கு. அவ்வளவுதான். இந்த லிஸ்ட்ல இவ்வளவு வேல்யூஸ் இருக்கு. அந்த லிஸ்ட்ல ஒரே ஒரு வேல்யூ இருக்கு. அந்த வேல்யூக்கு பேரு 8. அவ்வளவுதான். நல்ல அட்டெம்ப்ட். சரி, அடுத்தது போலாமா? சரி, இப்போ வந்து நான் வந்து என்ன வச்சிருக்கிறேன், லெட்டர்ஸ் ABCDEFG அப்படின்னு சும்மா அல்பபெட்ஸ் அப்படிங்கறதுக்காக லெட்டர்ஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட் வச்சிருக்கிறேன். நல்லா பாத்துக்கோங்க. இது லிஸ்ட்னு எப்படி கன்ஃபார்ம் பண்றோம்? இந்த ஸ்கொயர் பிராக்கெட் வச்சு கன்ஃபார்ம் பண்றோம். இந்த கமா வச்சு கன்ஃபார்ம் பண்றோம். அதுக்கு நம்ம வச்சுக்கிற இந்த லிஸ்ட்டுக்கு நம்ம வச்சுக்கிற பேரு தான் லெட்டர்ஸ் அப்படிங்கிறது. சரியா? இந்த லிஸ்ட்ல வந்து உள்ள இருக்கிற வேல்யூ வந்து இன்டா இருக்கலாம், நமக்கு வந்து ஃப்ளோட்டா இருக்கலாம், கேரா இருக்கலாம், அதாவது ஸ்ட்ரிங்கா இருக்கலாம், எப்படி வேணாலும் நம்ம பூலியனா இருக்கலாம், கொடுத்துக்கலாம். ஆனா எப்படி கொடுக்குறீங்களோ, இப்போ நான் இது கேரக்டர் இல்ல இது ஸ்ட்ரிங் அப்படிங்கிறதுனால இது சிங்கிள் கோட்ஸ்லயோ டபுள் கோட்ஸ்லயோ நான் கொடுக்கணும். அதனால இப்படி கொடுத்துருக்கிறேன். மேல கொடுத்துருக்கிறதெல்லாம் நம்பர்ஸ், அதனால நான் கொடுக்கல. இப்போ இந்த லெட்டர்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணி பார்த்தா எனக்கு இப்படி ஆன்சர் வரும். இப்போ இப்போ வந்து நமக்கு தான் தெரியுமே, லிஸ்ட்ங்கிறது மியூட்டபிள் தானே. மியூட்டபிள்னா மாத்தக்கூடியது. மெமரியில போய் ஏற்கனவே இந்த ABCDEFGங்கிறது ஒரு இடத்துல ஸ்டோர் ஆயிருக்கும். அதுல நான் மாத்தணும்னு நினைக்கிறேன்னா மாத்திக்கலாம். அப்போ அப்படி மாத்துறது எல்லாத்தையும் மாத்த வேண்டாம். நான் சொல்றதை மட்டும் தான் மாத்தணும்னா நம்மளோட ஸ்லைசிங் கான்செப்ட் அப்ளை பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த CDE மட்டும் கேபிட்டல்ல மாத்திருக்காங்க அப்படின்னா எனக்கு வந்து ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் வந்து இண்டெக்ஸ்னா நமக்கு தெரியும்
0, 1, 2, 3 அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். அப்போ இந்த 2ல இருந்து 2, 3, 4 இது மூணையும் மட்டும் நீங்க நான் சொல்ற வேல்யூவா மாத்திருங்க. அப்படின்னா மாத்திரும். மாத்தி அவுட்புட் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி கிடைச்சிரும். அப்போ ஸ்லைசிங்கை யூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த வேல்யூ வேணுமோ, லிஸ்ட்ல இருக்கிற எந்த வேல்யூ வேணுமோ அதை மட்டும் மாத்த முடியும் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. இப்ப நான் ரொம்ப சின்ன எக்ஸாம்பிளா இதை உங்ககிட்ட சொல்றேன். இதைதான் வந்து நான் ஒரு பெரிய கம்பெனி நடத்திட்டு இருக்கிறேன். ஒரு அஞ்சு பிரான்ச் வச்சிருக்கிறோம். அதுல வந்து 3வது பிரான்ச்ல இருக்கிற ஸ்டாஃப் எல்லாம் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு வேற ஒரு 4 ஸ்டாஃப் வந்து அங்க வேலைக்கு வராங்க. அவங்களெல்லாம் வேற ஒரு பிரான்ச்சுக்கு அனுப்புறோம். இந்த மாதிரியான இடத்துல ஈஸியா இவங்களை ரீப்ளேஸ் பண்ணி இவங்களை வைக்கிறது எப்படி? இந்த ஐடி கம்பெனிஸ் எல்லாம் நெட்வொர்க் அட்மினா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. சில பேர் வேலையை விட்டு போவாங்க. கம்பெனியோட லிஸ்ட்ல 1000 பேர் இருக்கும். இடையில ஒரு 10 பேர் மட்டும் வேலையை விட்டு போயிருப்பாங்க. அந்த 10 பேருக்கு பதிலா இன்னொரு 10 பேரை சேர்ப்பாங்க. அப்போ அந்த மாதிரியான இடத்துல மெயில் ஐடி ஆட் பண்றது, அந்த மாதிரியான எக்ஸாம்பிள் எல்லாம் இந்த லிஸ்ட்டை தான் யூஸ் பண்ணலாம். இதை ட்ரை பண்ணிட்டீங்களா? நான் வந்து அடுத்தது போலாமா? இதே மாதிரி ஸ்லைசிங்ல வந்து எப்படி நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்றோமோ அதே மாதிரி ரிமூவ் பண்ணணும்னா எம்டி ஸ்கொயர் பிராக்கெட்ஸா கொடுத்தீங்கன்னா ரிமூவ் ஆயிடும். எனக்கு வந்து இந்த 2 to 5 மட்டும் எனக்கு வேண்டாம். இந்த லெட்டர்ஸ் இந்த சிடிஇங்கிறது மட்டும் எனக்கு வேண்டாம். கேபிட்டல்ல இருக்கு அந்த 3 மட்டும் எனக்கு வேண்டாம். அப்படின்னா அந்த 2:5 அப்படிங்கறத கொடுத்து எம்டி ஸ்கொயர் பிராக்கெட். எம்டி ஸ்கொயர் பிராக்கெட்னா அந்த இடத்துல எம்டியா விட்டுருங்கன்னு அர்த்தம். அதனால எம்டியா விட்டுட்டா அது ரீப்ளேஸ் ஆயிடும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்றீங்களா? இதெல்லாம் உங்களுக்கு சாட்லயும் கொடுத்து வைக்கிறேன். ஸ்வாதி கரெக்டான ஆன்சர் கொடுத்துட்டாங்க. கேன் வி ஆட் எலமெண்ட்ஸ் அட் ஸ்பெசிபிக் இண்டெக்ஸ் பேஸ்ட் ஆன் அவர் ரெக்கமெண்ட் யூசிங்? இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணுவோம். லிஸ்ட் ஆஃப் இண்டெக்ஸ் நல்ல கொஸ்டின். ரீப்ளேஸ் பண்றது எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கான இடத்துல ரீப்ளேஸ் இப்பவே நீங்க ஸ்பெசிஃபிக்கான இடத்துல தானே ரீப்ளேஸ் பண்றீங்க. இப்போ இந்த இடத்துல 2 கமா கோலன்ங்கிறதே ஸ்பெசிஃபிக்கான இடம் தானே. இப்படி பண்ணலாம். இப்போ நீங்க ஆல்ரெடி நம்ம அதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சிவாவோட கொஸ்டின் இதுதான். நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்கான ஒரு இடத்துல ரீப்ளேஸ் பண்ணலாமா? தாராளமா பண்ணலாம். அதான் பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம. எல்லாமே வேண்டாம் அப்படின்னா இப்படி லெட்டர்ஸ் ஆஃப் கோலன்னு கொடுத்துட்டீங்கன்னா கோலன்னு கொடுத்து அதுல எனக்கு இந்த வேல்யூஸை வச்சிருங்க அப்படின்னா இப்படி எல்லாமே போயிடும். இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்றீங்களா? இதை பார்த்துட்டீங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். இதான் அவரோட கொஸ்டின். நம்ம இன்னைக்கு செஷன்லயே வந்து லிஸ்ட்டை யூஸ் பண்ணி ஒரு ரியல் அப்ளிகேஷனுக்கான ஒரு ஒரு சின்ன ப்ரோக்ராம் வந்து நம்ம பண்ண போறோம். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் 1, 2, 3 ஏபிசிடி வச்சு பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லையா? கொஞ்சம் பெரிய லெவல்ல ஒரு ரியல் அப்ளிகேஷனுக்கான கோடிங் பெரிய லெவல்ல ஒரு சின்ன ப்ரோக்ராம் வந்து நம்ம பண்ண போறோம் இன்னைக்கு செஷன்லயே. அதனால இதை நல்லா புரிஞ்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது போலாமா? ஓகே. நான் வந்து அடுத்தது நமக்கு தான் லென்னு ஒரு ஃபங்க்ஷன் தெரியுமே. லென் ஃபங்க்ஷன் வந்து ஸ்ட்ரிங்கோட லென்த் எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்கும்ல. அதே தாங்க. ஸ்ட்ரிங்லயும் ஸ்லைசிங் உண்டு, லிஸ்ட்லயும் ஸ்லைசிங் உண்டு. அங்கேயும் லென் உண்டு, ஸ்ட்ரிங்லயும் லென் உண்டு, இங்கேயும் லென் உண்டு. ஆனா ஸ்ட்ரிங்ங்கிறது இம்யூட்டபிள், லிஸ்ட்ங்கிறது மியூட்டபிள். இப்போ நீங்க இதோட லென்த் என்னன்னு பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா லெட்டர்ஸ் அப்படிங்கிறதுல இப்போ நான் ஏபிசிடி மட்டும் கொடுத்துருக்கிறேன். இதோட லென்த் என்னன்னு பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா லென் ஆஃப் லெட்டர்ஸ் அப்படின்னு நீங்க கொடுத்துக்கலாம். அவ்வளவுதான். இதுக்கப்புறம் தான் நம்ம அவங்க கூகுள் கேட்டிருந்தாங்க இல்லையா எப்படி ஒரு லிஸ்ட்டுக்குள்ள இன்னொரு லிஸ்ட் அப்படிங்கிறத நம்ம பண்ண போறோம். நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஒருவேளை உங்களுக்கு டைப் பண்றதுக்கு டைம் ஆகும் அப்படின்னா அதுக்காக தான் இந்த சேட்லயே நான் வந்து அதை கொடுத்துட்டு இருக்கிறேன். இந்த இடத்துல லென் ஆஃப் லெட்டர்ஸ் அப்படியே காப்பி பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இதையும் ட்ரை பண்ணி பாருங்க.
இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது ஒரு லிஸ்ட்டுக்குள்ள இன்னொரு லிஸ்ட்டை வைக்க முடியுமா? இதெல்லாம் ப்ரோகிராமிங்கா யோசிச்சிராதீங்க. ஒரு லிஸ்ட்டுக்குள்ள இன்னொரு லிஸ்ட்டை வைக்க முடியுமா அப்படிங்கிறத நார்மல் லைஃப்ல நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி ஒரு லிஸ்ட்ல இன்னொரு லிஸ்ட் ஆட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா ஆட் பண்ண முடியும். அப்போ ஒரு லிஸ்ட்டுக்குள்ள இன்னொரு லிஸ்ட் ஆட் பண்ணும்போது என்னென்ன யோசனை செய்யலாம்? இப்ப நான் வந்து ஒரு லிஸ்ட் ரெடி பண்றேன். எங்க வீட்டுக்கான மளிகை பொருள் லிஸ்ட் ரெடி பண்றேன். பக்கத்து வீட்டுக்காரர் வர்றாரு. அவரு எனக்கும் நீங்க கடைக்கு போறீங்களா? எனக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு குடுக்குறாரு. அப்போ அவரோட லிஸ்ட்லயும், என்னோட லிஸ்ட்லயும் ஒரே பொருள் இருக்கலாம்ல. ஒரே ஐட்டம். அவரோட லிஸ்ட்ல இருக்கிற அதே ஐட்டம் என்னோட லிஸ்ட்லயும் இருக்கலாம். கரெக்ட்டா? இப்போ அவர் குடுக்குறதெல்லாம் நான் ஒரு லிஸ்ட் வச்சிருப்பேன். ஒரு 10 பொருள் வச்சிருப்பேன். அதுல அவர் குடுக்குறதெல்லாம் 11வது, 12வது எழுதிட்டே வருவேன். அந்த வேலைய தான் அப்பெண்ட் அப்படிங்கிற ஃபங்ஷன் பண்ணுது. அப்போ மொத்தமா எத்தனை பொருள் எடுத்துட்டு வரணும்? எத்தனை பொருள் இருக்கு? அப்ப அதுக்கேத்த மாரி தான் நான் பை கொண்டு போணும். அதுக்கு தான் இந்த லென் ஃபங்ஷன் வந்து எனக்கு யூஸ் ஆகுது. இப்போ அவர் குடுத்தது ஒரு லிஸ்ட், நான் குடுத்தது ஒரு லிஸ்ட். இந்த 2 லிஸ்ட்லயும் டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்கலாமா? இதுதான் உங்ககிட்ட இருக்கிற கொஸ்டின். அவரும் நானும் ஒரே ஐட்டம் வாங்குறதுக்கு சாய்ஸ் இருக்கும் இல்லையா? அப்ப டூப்ளிகேட் லிஸ்ட்ல வந்து டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்கலாமா? நான் சொன்ன எக்ஸாம்பிள்ல இருந்து. And we have duplicate values in list. Yes, no, no, yes. ஓகே, எஸ். சூப்பர். அவ்வளோதாங்க ஆன்சர். லிஸ்ட்ல வந்து கண்டிப்பா டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்கலாம். அத நோட் பண்ணி அலவுட். கரெக்ட் தான். அப்ப லிஸ்ட்ல டூப்ளிகேட்ஸ் இருக்கலாம். இது ஒரு பாயிண்ட். லிஸ்ட்ட பத்தி கேட்கறாங்கன்னா, இப்ப லிஸ்ட் வந்து லிஸ்ட் இஸ் இண்டிகேட்டட் வித் ஸ்கொயர் பிராக்கெட்ஸ். அது ஒரு பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். லிஸ்ட்ல அப்பெண்ட்னு ஒரு ஃபங்ஷன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். லென்னு ஒரு ஃபங்ஷன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்பெண்ட்ங்கிற ஃபங்ஷன் லாஸ்டா வேல்யூஸ போய் ஆட் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். லிஸ்ட்ல டூப்ளிகேட் வேல்யூஸ், லிஸ்ட் அலோவ்ஸ் டூப்ளிகேட் வேல்யூஸ் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா லிஸ்ட்ல டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்கலாம். சரி. இப்ப அடுத்தது இப்ப நான் பாருங்க 2 வச்சிருக்கிறேன். 2 லிஸ்டும் வேற வேற கேட்டகரி லிஸ்ட். ஒரு லிஸ்ட்ல ஃபுல்லா ஸ்ட்ரிங் வேல்யூஸா இருக்கு. ஏபிசிடின்னு ஸ்ட்ரிங் வேல்யூஸா இருக்கு. அதனால அது ஆல்பாபெட்ஸ்ங்கிறதுனால ஆல்பா அப்படின்னு வச்சுக்கிட்டோம். இன்னொரு லிஸ்ட்ல நம்பர்ஸ் 1 2 3 4ன்னு நம்பர்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா மேல இருக்கிறது எம்ப்ளாயி நேம்ஸ் ஃபுல்லா இருக்கு. கீழே எம்ப்ளாயிஸோட ஐடிஸ் ஃபுல்லா இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். இப்ப இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி எம்ப்ளாயி நேம்ஸையும் எம்ப்ளாயி ஐடிஸையும் மெர்ஜ் பண்ணி ஒரே லிஸ்டா மாத்திரலாம்ல. அப்போ ஒரே லிஸ்டா மாத்தும் போது இப்ப நீங்க பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? இந்த இந்த லைன் டைப் பண்ணிட்டு இந்த லைன் டைப் பண்ணிட்டு ஆல்பா ஆஃப் 0 அப்படின்னு கொடுத்து பாருங்க. இப்ப நானும் பேரலா உங்களுக்கு டைப் பண்றேன். இந்த லைன் காப்பி பண்ணி முதல்ல பேஸ்ட் பண்ணிடுறேன். இதெல்லாம் டைப் பண்ணிட்டு இந்த லைன்ஸ்லாம் டைப் பண்ணுங்க. இப்போ நான் ஆல்பா ஈக்குவல்ஸ் நானும் இங்க கொடுத்துறேன். ஃபயர்ஸ் டாட் அப் அண்ட் ஆஃப் லெட்டர்ஸ் கொடுக்கலாம். இப்போ ஆல்பா ஆஃப் 0ன்னு கொடுத்தா என்ன வருது அப்படின்னு பார்த்து சொல்றீங்களா? இப்படி இதானே கேட்டீங்க. நான் வந்து இப்படி வந்து சிவா கேட்டார்ல, நான் இப்படி மாத்த முடியுமான்னு கேட்டார்ல. இப்போ ஆல்பா ஆஃப் 0ன்னு கொடுத்தா என்ன வருது? ஆல்பா ஆஃப் 0ன்னு கொடுத்தா என்ன வருது? கொஸ்டின் நம்பர் 1. சரியா? கொஸ்டின் நம்பர் 2 டைப் ஆஃப் கொஸ்டின் நம்பர் 2 வந்து டைப் ஆஃப் ஆல்பா ஆஃப் 0 அப்படின்னு கொடுத்தா என்ன வருது? டைப் ஆஃப் ஆல்பா ஆஃப் 0ன்னு கொடுத்தா என்ன வருது? இதே மாதிரி நம்பர்னு ஒண்ணு கொடுத்திருந்தோமா? நம்பர்ஸ் ஆஃப் 0ன்னு கொடுத்தா என்ன வருது? டைப் ஆஃப் ஜானட் ஸ்ட்ரிங் வருதா? ஓகே, ஸ்ட்ரிங் வருது. அதே மாதிரி டைப் ஆஃப் நம்பர்ஸ் ஆஃப் 0ன்னு கொடுத்தா என்ன வருது? அப்போ இந்த டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். என்ன டேட்டா டைப் அப்படிங்கிறத பார்த்து சொல்லும் இல்லையா? அதை பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த இடத்துல. அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி டைப் ஆஃப் ஆல்பா ஆஃப் 0 இதே மாதிரி நம்பர்ஸ் ஆஃப் 0ன்னு கொடுத்தா ஆன்சர் என்ன வருது? டைப் ஆஃப் நம்பர்ஸ் ஆஃப்
0 அப்படின்னு கொடுத்தா ஆன்சர் என்ன வருது? இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் பார்த்து வச்சுக்கிறது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். டைப் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஒரு லெவல் மேல. சூப்பர். இதை ட்ரை பண்ணிருக்காங்க. அவங்க ட்ரை பண்ணதை பார்த்து சொல்லுங்க. டைப் ஆஃப் ஸ்கொயர்ஸ்னு கொடுத்தா என்ன வருது அப்படின்னே ட்ரை பண்ணிருக்காங்க. உங்களுக்கு கிளாஸ் லிஸ்ட்னு வரும். அவங்களே ஆன்சரும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. கிளாஸ் லிஸ்ட்னு வரும். அப்போ இப்போ நமக்கு புரியுதா? ஒரு லிஸ்ட்டுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு வேல்யூ, ஒவ்வொரு ஐட்டமோட டேட்டா டைப் வேற. அந்த லிஸ்டோட டேட்டா டைப்புங்கிறது லிஸ்ட்னே கொடுத்துரும். கிளாஸ் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருச்சா? இந்த கிளாஸ் பத்திலாம் நம்ம பேசல. அதை பத்தி ஒரி பண்ண வேண்டாம், பின்னாடி பேசிக்கலாம். அப்போ டைப் ஆஃப் ஸ்கொயர்ஸ்னு கொடுத்தா என்ன வருது? டைப் ஆஃப் நம்பர்ஸ் ஆஃப் ஜீரோன்னு கொடுத்தா என்ன வருது? அதே மாதிரி டைப் ஆஃப் நம்பர்ஸ்னு கொடுத்தா, இதே மாதிரி நீங்க எல்லாத்தையும் பார்த்துடலாம்ல. டைப் ஆஃப் நம்பர்ஸ்னு கொடுத்தா, டைப் ஆஃப் ஆல்பா அப்படின்னு கொடுத்தா, இதுல எல்லாம் என்னென்ன வருது, எப்படி எப்படிலாம் அவுட்புட் வருது அப்படிங்கிறத பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ டைப் அப்படிங்கிறது டைப் டினோட்ஸ் டேட்டா டைப். அப்போ டேட்டா டைப்பை சொல்லுது. எந்த டேட்டா டைப் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நான் வெயிட் பண்றேன். நீங்க எனக்கு அப்டேட் பண்ணுங்க. நான் ப்ரொசீட் பண்றேன். யாரும் வெயிட் பண்ணணும்னா கண்டிப்பா சேட்ல சொல்லுங்க. ஏன்னா நான் ஒரு 2-3 பேர் ஓகேன்னு சொன்னா அடுத்து ப்ரொசீட் ஆயிடுறேன். அது உங்களை டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா கண்டிப்பா சேட்ல இல்ல வெயிட் பண்ணுங்க அப்படிங்கறத சொல்லிடுங்க. முருகன் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஆல்பா, ஏபிசி, நம்பர்ஸ் 1 2 3 இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுல போத் ஆல்பா, நம்பர்ஸ், பிரிண்ட் போத், டைப் ஆஃப் 0, டைப் ஆஃப் 8, டைப் ஆஃப் போத் எல்லாத்துமே இந்த முருகன் கொடுத்துருக்கிற அவுட்புட் நீங்க எல்லாரும் எடுத்துட்டீங்களா? இதுல அவங்க கொடுத்துருக்கிற அவுட்புட் நீங்க எல்லாரும் எடுத்துட்டீங்களா? ஃபினிஷ்ட். முனிய கொட்டி முடிச்சிட்டாங்க. இன்னும் யாராவது ஒருத்தர் இல்ல 2 பேருக்கு வெயிட் பண்றேன். சிவா முடிச்சிட்டாங்க. சூப்பர். புண்ணிய கொட்டி முடிச்சிட்டாங்க. முருகன் முடிச்சிட்டாங்க. இன்னும் யாராவது ஒருத்தரோ 2 பேரோ அப்டேட் பண்ணுங்க. டன். ஓகே. நம்ம அடுத்து ப்ரொசீட் ஆகலாம். ஓகே. இப்ப பாருங்க. இப்போ லென் ஆஃப் போத் என்னங்கிறத கண்டுபிடிச்சு சொல்லுங்க. இதுல இருக்குல்ல. லென் ஆஃப் போத் அப்படிங்கிறது என்ன ஆன்சர் வருது? ஏன் 2? லென் ஆஃப் போத்ல உங்களோட எக்ஸ்பெக்டேஷனே 2 தானா? இல்ல உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் 6ஆ? உங்களோட எக்ஸ்பெக்டேஷனும் இப்ப சிவா அதுல 2ன்னு ஆன்சர் சொல்லியிருக்காங்க. இப்ப நானுமே ஸ்கிரீன்ல வந்து 2ங்கிற ஆன்சர் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகுது. இப்போ லென் ஆஃப் போத் அப்படின்னு கொடுத்தோம்னா ஏன் வந்து லென் ஆஃப் போத் அப்படிங்கிறது 2ன்னு வருது? List contains 2 lists. Each index has 1 list. Very nice. Very nice. 2 லிஸ்ட் இருக்கு. வெரி நைஸ். இதுதான் அதுக்கான ஆன்சர். இப்போ லென் ஆஃப் போத் அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் வந்து இதுதான். இந்த லிஸ்ட்ல 2 லிஸ்ட் இருக்கு. எத்தனை ஐட்டம்பா இருக்கு? 2 லிஸ்ட் இருக்கு. நான் கையில ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன். இந்த லிஸ்ட்ல எத்தனை ஐட்டம் இருக்கு? 2 லிஸ்ட் இருக்கு. அந்த ஒவ்வொரு லிஸ்ட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு வேல்யூ இருக்கலாம். நிறைய வேல்யூஸ் இருக்கலாம். அது தனி ஸ்டோரி. ஆனா இந்த போத் அப்படிங்கிற லிஸ்ட்டுக்குள்ள 2 லிஸ்ட் இருக்கு. சரியா? கரெக்டா? இப்போ என்ன பண்ண போறோம்? இப்போ போத் ஆஃப் 0வை பிரிண்ட் பண்ணா, இப்ப மேல ஆல்பா ஆஃப் 0, நம்பர் ஆஃப் 0 எல்லாம் பிரிண்ட் பண்ணி பாத்தீங்கல்ல? இப்போ போத் ஆஃப் 0வை பிரிண்ட் பண்ணா என்ன நடக்கும்னு பார்த்து சொல்றீங்களா?
பிரிண்ட் பண்ணா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்து சொல்றீங்களா? போத் அப்படின்னு நம்ம குடுத்திருக்கிறது ஒரு லிஸ்ட் தானே. அதுல அப்படி குடுத்தா என்ன ஆன்ஸர் வருது அப்படின்னு பார்த்து சொல்றீங்களா? லிஸ்ட் 1 வேல்யூஸ் வருதா? ஆல்பா பிரிண்ட் ஆகும். கரெக்ட். அப்போ போத் ஆஃப் 0ன்னு குடுத்தா லிஸ்ட் 1 வருது. போத் ஆஃப் 1ன்னு குடுத்தா 1, 2, 3 பிரிண்ட் ஆகுது. சும்மா போத் ஆஃப் 2ன்னு குடுத்து பாருங்களேன். ஏதாவது நடக்குதான்னு பார்ப்போம். போத் ஆஃப் 2ன்னு குடுத்தா என்ன ஆன்ஸர் வருது? அதுல ஏதாவது கத்துக்க முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச் எரர். வெரி நைஸ். அவுட் ஆஃப் ரேஞ்ச். ஆமா, போத் ஆஃப் 0வும் போத் ஆஃப் 1ம் மொத்தமே லிஸ்ட்ல 2 ஐட்டம் தான் இருக்கு. போத் ஆஃப் 2 நம்ம போய் 3வது ஐட்டம் போய் தேடும்போது நீங்க இண்டெக்ஸை தாண்டி போறீங்க. லிஸ்ட் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச். வெரி நைஸ். அப்போ இது புரியுதா? நம்ம வந்து லிஸ்ட் போத் ஆஃப் 0ன்னு கொடுத்தா இந்த மொத்தத்தையும் எடுத்துடலாம். போத் ஆஃப் 1ன்னு கொடுத்தா இந்த மொத்தத்தையும் எடுத்துடலாம் அப்படிங்கிறது புரியுது. கரெக்டா? ஓகே. அதான் இங்க பண்ணிருக்கிறோம். போத் ஆஃப் 0, போத் ஆஃப் 1 தான் எடுத்து பண்ணிருக்கிறோம். இதை ட்ரை பண்ணி பாருங்க. போத் ஆஃப் 0, 0. இதை ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. போத் ஆஃப் 0, 0ன்னு கொடுத்தா என்ன ஆன்சர் வருது? இதே மாதிரி போத் ஆஃப் 0, 0, வாசிக்கிறேன். 0, 0, 0, 1 இப்படி கொடுத்தா என்ன ஆன்சர் வருது? ஏன் இப்படி வருது? இப்படி கொடுத்தா இப்படி இந்த ஆன்சர் வருது. ஏன் இப்படி ஆன்சர் வருது அப்படிங்கறத பார்த்து சொல்றீங்களா? இதுல உங்க அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? இப்போ நம்ம கிட்ட ப்ரோக்ராம் இருக்கு, அவுட்புட் இருக்கு. இந்த ப்ரோக்ராம்ல இருந்தும் அவுட்புட்ல இருந்தும் நமக்கான அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? நமக்கான அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டா இருக்குன்னா அதையும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். 0th row 0th column A கரெக்ட். அது 0th row 0th columnனு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்ட் தான். ஆனா அதை இன்னும் இப்ப ரோ காலம்னு புரிஞ்சுக்காம இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற 0 இண்டிகேட்ஸ் போத் போத் எப்படி சொல்றதுன்னா போத் கண்டெய்ன்ஸ் 2 மெம்பர்ஸ். இப்போ நான் இதுல எழுதுறேன் பாருங்க. இந்த லைன்ஸ் புரியுதா அப்படிங்கறத சொல்லுங்க. சரியா? இப்போ வந்து போத் அப்படிங்கிற லிஸ்ட் வந்து கண்டெய்ன்ஸ் 2 மெம்பர்ஸ். அந்த ரெண்டு மெம்பருமே லிஸ்ட் தான். அப்போ இதுல போத் ஆஃப் 0 அப்படிங்கிறது எதை சொல்லுச்சு? போத் ஆஃப் 0, போத் ஆஃப் 0ங்கிறது ஏபிசியை சொல்லுச்சு. இப்போ இந்த ஏபிசியில இருக்கிற 0th பொசிஷன். அதனாலதான் 0, 0ன்னு கொடுக்குறோம். அடுத்து போத் ஆஃப் 0. இப்போ ஃபர்ஸ்ட் இதை பார்க்கும். ஓ, போத் ஆஃப் 0, போத் ஆஃப் 0னா நான் ஏபிசியே எடுக்கணும். அதுல ஃபர்ஸ்ட் கேக்குறாங்க. அப்ப அதுல ஃபர்ஸ்ட்னா பி எடுக்கணும். அதுல 0னா ஏ எடுக்கணும். இப்போ இதையே இங்க 1 போத் ஆஃப் 1, 0, 1, 1ன்னு கொடுத்தா இதோட அவுட்புட் மாறுதா அப்படிங்கறத பாருங்க. அப்போ இதுல இருந்து இந்த ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் பிராக்கெட் எதை சொல்லுது, செகண்ட் ஸ்கொயர் பிராக்கெட் எதை சொல்லுது அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிருக்கும். இதை கன்ஃபார்ம் பண்றீங்களா? 0th லிஸ்ட்ல இருக்கிற 0th வேல்யூ. both of 2 are index list out of range. கரெக்ட் தான். both of 0 indicates first list. 0 indicates inside the list index. Very nice. அரவிந்த் வந்து கரெக்டான டிஸ்கிரிப்ஷன் இதுக்கான அண்டர்ஸ்டாண்டிங். கொடுத்திருக்கிற இதுனா both of 0 both small b போட்டுருங்க. அவ்வளவுதான். both of 0 indicates first list. அதுக்கு அடுத்த 0 inside the list index. அப்போ இப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறது தெரியுதா? அப்போ ஒரு லிஸ்ட்டுக்குள்ள ஒரு லிஸ்ட், அந்த லிஸ்ட்டுக்குள்ள ஒரு லிஸ்ட், அந்த லிஸ்ட்டுக்குள்ள ஒரு லிஸ்ட், இப்படி போயிட்டே இருக்கலாம். அப்படி போயிட்டே இருந்தா ஒவ்வொரு ஸ்கொயர் பிராக்கெட்டா இன்க்ரீஸ் பண்ணி போய் நம்ம ஆன்சர் எடுத்துக்கலாம். மல்டி டைமென்ஷன் பேரு. இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது 2 டைமென்ஷன். ஒரு லிஸ்ட், அந்த லிஸ்ட்டுக்குள்ள ஒரு லிஸ்ட் அப்படிங்கிறது 2 டைமென்ஷன். ஓகே, முருகன் வந்து கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்ம எடுத்திருக்கிற ஆன்சர் அப்படிங்கறத கொடுத்துருக்கு. ஓகே, அப்போ இந்த போத்ல வந்து ஏன் இப்படி 2 ஸ்கொயர் பிராக்கெட் கொடுத்தோம்? இதுல நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படிங்கறதெல்லாம் தெரியுதா? ஓகே, both of 1, 1 of 1, 0, both of 1, 1 இதெல்லாம் தெரிஞ்சிருச்சா?
இதுக்கப்புறம் எப்படி லிஸ்ட் வந்து ஃபார் லூப்ல பிரிண்ட் பண்ணலாம் அப்படிங்கறத தான் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பண்றதெல்லாம் லிஸ்டையே பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். போத்ங்கிறத பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். இப்படி வந்து ஆல்பா, நம்பர்ஸ் இதெல்லாம் பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம்ல. எனக்கு ஒவ்வொன்னா பிரிண்ட் ஆகும். இப்போ எனக்கு இந்த ஏபிசிடில ஒன்னொன்னா பிரிண்ட் ஆகணும்னா எப்படி பிரிண்ட் பண்றது? இப்போ நான் லிஸ்ட் ஏபிசிடின்னு வச்சுக்கிறேன். நமக்கு தான் ஃபார் லூப் தெரியும்ல. ஃபார் ஐட்டம் இன் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்து இதை நான் வந்து பிரிண்ட் பண்றேன். சரியா? இப்படி பிரிண்ட் பண்றீங்களா? இந்த ப்ரோக்ராம் இப்போ நான் உங்களுக்கு இதை அனுப்பிச்சு வைக்கிறேன். லிஸ்ட்ல இதை கொஞ்சம் இன்டென்ட் பண்ணிக்கோங்க. அந்த இன்டென்டேஷன் நீங்க கொஞ்சம் ப்ராப்பரா பார்த்துக்கோங்க. நான் அனுப்பிச்சிருக்கிறத. இப்போ ஏபிசிடின்னு பிரிண்ட் பண்ணிட்டீங்களா? அப்போ லிஸ்ட்ல ஏபிசிடிங்கிறத பிரிண்ட் பண்ண தெரிஞ்சிருச்சா? எனக்கு இப்போ இதுல இருக்கிற இப்போ நான் இதுல எக்ஸ்ட்ராவா 1, 2 சேர்த்துக்கிடுறேனே. இப்படி இ, எஃப். எனக்கு இப்போ இந்த லிஸ்ட்ல இருக்கிற வவல்ஸ் மட்டும் வேணும். எப்படி பிரிண்ட் பண்ணலாம்ங்கறத பண்றீங்களா? இப்போ இந்த லிஸ்ட்ல ஏபிசிடி, எஃப் இருக்கு. அதுல எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ண முடியாது. அதுல வவல்ஸ் மட்டும் பிரிண்ட் பண்ணணும்னா எப்படி பண்ணுவீங்க? பண்றீங்களா? யாராவது பண்ணிட்டு அப்டேட் சொல்லுங்க. நம்ம ப்ரொசீட் ஆகலாம். ஒருவேளை ஐயோ டக்குன்னு யோசிக்கணுமே அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஹோம்ஒர்க்கா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது என்னால இப்போ உடனே யோசிக்க முடியாதுன்னா ஒன்றும் கவலை இல்லை, ஃப்ரீயா விட்டுருங்க. இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதை ஒரு ஹோம்ஒர்க்கா எடுத்து பண்ணுங்க. உடனே பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க பண்ணுங்க. சிவா ஆன்சர் கொடுத்துருக்கீங்க. ஏஇஐஓயு என்ன சொல்லியிருக்கீங்க சிவா? எனக்கு புரியலையே. நான் சொல்றது இப்ப மேல இருக்கிற ஏபிசிடிஎஃப்ல இருந்து மட்டும் இஃப் நைஸ், வெரி நைஸ். மொத்த ப்ரோக்ராமே அப்படியே இது பண்றீங்களா? ஓகே, நீங்க வந்து சிஸ்டம்ல டைப் பண்ணாம இதுல பண்ணிருக்கீங்க கரெக்டா? ஃபார் ஐட்டம் இன் லிஸ்ட், வெரி நைஸ். அரவிந்த் கொடுத்துருக்காங்களா? ஐட்டம் இன் லிஸ்ட் ஈக்குவல்ஸ் டு ஏஆர்இஆர்ஐ. ஓகே, ஓயூ இப்படி கொடுத்திருந்தா இப்ப பாருங்க நமக்கு ஆன்சர் கையில இருக்கு. அரவிந்த் கொடுத்துருக்கிற ஆன்சர் கையில இருக்கு. ஒருவேளை இது ஐயோ பயங்கர ஸ்பீடா போயிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்கறவங்க இந்த ஆன்சரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுட்டு இதை ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா. அரவிந்த் வந்து இதுல வந்து நான் சிங்கிள் கோட்ஸ்ல அவங்க டபுள் கோட்ஸ்ல கொடுத்துருக்காங்க லிஸ்ட்னு. அந்த லிஸ்ட்ல இருக்கிற ஒவ்வொரு ஐட்டமா எடுத்து அது ஏவா ஈயா ஐயா ஊவா யூவா அப்படின்னு பார்த்துருக்காங்க. இப்படியும் பார்க்கலாம். இல்ல அந்த ஐட்டமை பிரிண்ட் பண்ற இடத்துல ஒரு இஃப் கண்டிஷன், இந்த இடத்துல ஒரு இஃப் கண்டிஷன் சேர்த்து அந்த ஐட்டம் இந்த இடத்துல இஃப் அப்படின்னு கொடுத்து ஈக்குவல்ஸ் டு கொடுத்து இது எல்லாத்தையும் இப்படியும் பார்க்கலாம். இஃப் கொஞ்சம் உள்ள தள்ளி இந்த பிரிண்ட் கொஞ்சம் உள்ள தள்ளி இப்படியும் பார்க்கலாம். இப்படி யாராவது யோசிச்சிருந்தாலும் சரிதான். பிரபு வந்து ஐட்டம் இன் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதுவும் சரிதான், இதுவும் சரிதான். நெஸ்டட் ஃபார் யூஸ் பண்ணலாமா? நெஸ்டட் ஃபார் இதுக்கு அவ்வளவு தேவை கிடையாது. இஃப் மட்டுமே போதும். நெஸ்டட் ஃபார் தேவையில்லை. ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? ஓகே, அப்போ இது எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இதை நான் தனியா எதுவும் டவுட் கேக்குறீங்களா? ஓகே, சரியா? இந்த ப்ரோக்ராம் புரியுதான்னு பார்த்து சொல்லுங்க. இப்போ மேல வந்து லிஸ்ட் வச்சிருந்தோம். லிஸ்ட்ல போத்னு வச்சிருந்தோம். அந்த போத்துக்குள்ள 2 லிஸ்ட் இருக்கு. ஆல்பா அப்படின்னு ஒரு லிஸ்டும் நம்பர்ஸ்னு ஒரு லிஸ்டும் இருக்கு. அத 2யும் பிரிண்ட் பண்றதுக்கு இது புரியுதா அப்படிங்கிறத பார்த்து சொல்லுங்க. இப்போ போத்னு ஒரு லிஸ்ட் இருக்கா? நான் இதுல சைடுல எழுதுறேன் பாருங்க. போத்னு ஒரு லிஸ்ட் இருக்கு. அந்த லிஸ்டுக்குள்ள 2 லிஸ்ட் இருக்கு. அந்த லிஸ்ட் தான் வந்து ஒரு லிஸ்ட்டுக்கு பேரு ஆல்பா, லிஸ்ட்டுக்கு பேரு நம்பர்ஸ் அப்படின்னு இருக்கு. நான் முதல்ல ஃபார் அப்படின்னு எடுத்து போத்ல இருந்து எடுத்தேன்னா போத்ல இருந்து ஃபர்ஸ்ட் எனக்கு ஆல்பா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் இன்னர் அண்டர்ஸ்கோர் லிஸ்டா ஆல்பா இருக்கும்.
அந்த இன்னர் அண்டர்ஸ்கோர் லிஸ்ட்ங்கிறது ஆல்பா. அதுல இருக்கிற ஒவ்வொரு ஐட்டம் அதை நான் பிரிண்ட் பண்றேன். இப்படி பிரிண்ட் பண்ண முடியுமா? இது புரியுதா? இப்படி நெஸ்டட் ஃபார் லூப் வந்து புரியுதா அப்படிங்கிறத பார்த்து சொல்றீங்களா? ஒருவேளை இதுல டிஃபிகல்ட்டியை ஃபேஸ் பண்றவங்க டீபக் பண்ணி இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. பிரபு இதுக்கான கரெக்டான அவுட்புட் கொடுத்துருக்கீங்க. நைஸ். அப்போ எப்படி வந்து லிஸ்ட்டுக்குள்ள லிஸ்ட் இருக்கு, அப்போ எனக்கு தனித்தனியா ஒவ்வொரு வேல்யூவா பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா ஒன்னு இருந்தா நான் ஸ்ட்ரைட்டாவே ஃபார் லூப் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணிடுவேன். அதானே நம்ம மேல பார்த்தோம். அந்த இடத்துல இங்க பாருங்க, மேல என்ன பார்த்தோங்கிறது பாருங்க. இப்படி ஸ்ட்ரைட்டாவே இந்த லிஸ்ட் பேரை இங்க கொடுப்பேன், அதுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவும் இங்க கொடுப்பேன். அப்போ இப்படி ஃபார் லூப் வந்து இப்படி எனக்கு கிடைச்சிரும். ஆனா இப்ப எனக்கு என்ன சிக்கல்னா 2 லிஸ்ட் இருக்கு. அப்போ 2 லிஸ்டும் ஒரு லிஸ்ட்டுக்குள்ள இருக்கு. போத் அப்படிங்கிற லிஸ்ட்டுக்குள்ள இருக்கு. அப்ப அந்த போத் அப்படிங்கிற லிஸ்ட்டுக்குள்ள போய் ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டை முதல்ல கையில எடுக்கணும். அதுக்கு தான் இந்த அவுட்டர் ஃபார் லூப். இப்போ இந்த இன்னர் அண்டர்ஸ்கோர் லிஸ்ட்ல ஆல்பா அப்படிங்கிறது வந்து உட்காரும். அது உள்ள இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவா எடுக்கணும். அதான் நான் இதெல்லாம் நம்ம வச்சுக்கிற பேர் தான். லிஸ்ட் அண்டர்ஸ்கோர் ஐட்டம், இன்னர் அண்டர்ஸ்கோர் லிஸ்ட் எல்லாம் நம்ம வச்சுக்கிற பேர் தான், வேரியபிள் நேம் தான். அதனால நீங்க இதுல என்ன வேணாலும் வச்சுக்கலாம். இதோட அவுட்புட் புரியுதா? இதுல ஏதாவது ஸ்பீடா போறேன் அப்படிங்கிற ஃபீல் இருந்தா கண்டிப்பா அப்டேட் பண்ணுங்க. நான் வெயிட் பண்ணணும்னா வெயிட் பண்றேன். ஒருவேளை மெட்டீரியலை வச்சு சொல்றதுனால ஓரளவு எங்கேயாவது ஸ்பீடா இருக்கிற ஃபீல் உங்களுக்கு இருக்கலாம். அப்படி இருந்தா கண்டிப்பா சொல்லுங்க. இந்த இடத்துல இது புரியாதவங்க கண்டிப்பா பிரச்சனை வந்து இந்த நெஸ்டட் ஃபார்ல கிடையாது. பிரச்சனை இது புரியலைங்கிறவங்க இந்த பிரச்சனையை எப்படி சார்ட் அவுட் பண்ணலாம்னா டீபக் பண்ணீங்கன்னா சார்ட் அவுட் பண்ணிடுவீங்க. அப்போ இதுக்கான சொல்யூஷன் டீபக்கிங்கை கத்துக்கிட்டதுல தான் இருக்கு. இந்த ஃபார் லூப்ல இல்ல. டீபக்கிங் கத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஃபார் லூப் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது கிளியர் கட்டா புரிஞ்சிடும். இது பண்ணிட்டீங்களா? நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்க எனக்கு அப்டேட் பண்ணுங்க. சரியா? ஓகே. பிரகாஷ் கோகுல் ஆன்சர் கொடுத்துட்டாங்க. பிரகாஷ் ஆன்சர் கொடுத்துட்டாங்க. ஓகே. இப்போ எனக்கு என்ன பண்ணணும் தெரியுமா? இதுல இருக்கிற ஆல்பபெட்ஸ் மட்டும் வேணும். இப்போ ஏபிசி 1 2 3 பிரிண்ட் பண்ணிருக்கீங்கல்ல. 2 லிஸ்ட்ல வந்து எனக்கு இதுல இருக்கிற ஆல்பபெட்ஸ் மட்டும் வேணும். அப்ப ஆல்பபெட்ஸான்னு கண்டுபிடிக்கிறது எப்படி? அதுக்கு உங்களோட பழைய ரெஃபரன்ஸ் எடுத்து பாருங்க. உங்களோட பிளாக்லயே எழுதியிருந்தீங்கன்னா நீங்க டைரக்டா போய் பிளாக்ல இருந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்ல உங்க நோட்ஸ்ல எதுலயும் வச்சிருந்தீங்கனாலும் 2 லிஸ்ட் இருக்கு. ஒரு லிஸ்ட்ல ஆல்பபெட்ஸ் இருக்கு, இன்னொரு லிஸ்ட்ல நம்பர்ஸ் இருக்கு. இந்த 2 லிஸ்டும் சேர்ந்து ஒரு லிஸ்ட்டுக்குள்ள இருக்கு. அந்த ஒரு லிஸ்ட்டை தான் என் கையில கொடுத்துருக்காங்க. அதுல இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு இதுல இருக்கிற ஆல்பபெட்ஸ் மட்டும் தனியா பிரிண்ட் ஆகணும். முந்தின இப்ப நான் சொன்னதையே பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க அதை பண்ணுங்க. இதை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க மேல ஃபார் லூப் இன்னர் லிஸ்ட் கொடுத்துருந்தேன் இல்லையா, இதை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க இதை ட்ரை பண்ணுங்க. இதை முடிச்சவங்க நான் சொன்ன அடுத்த பாயிண்ட் பண்ணுங்க. முடிச்சுட்டு சாட்ல அப்டேட் பண்ணுங்க. நம்ம அடுத்து
we can use is alpha function. Very nice. நல்ல அப்டேட். சுமதி கொடுத்திருக்கிற அப்டேட் வந்து இஸ் ஆல்பா. அப்ப எந்த இடத்துல இஸ் ஆல்பாவை யூஸ் பண்ணணும்? இந்த க்ளூலாம் கொடுத்துட்டாங்க பாருங்க. சுமதி அதுக்கான க்ளூ கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து இஸ் ஆல்பா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாமே. நம்ம தான் இஸ் ஆல்பான்னு ஒரு ஃபங்க்ஷன் படிச்சோமே அப்படிங்கிற க்ளூ கொடுத்துட்டாங்க. ஓகே, இதை நான் எந்த இடத்துல யூஸ் பண்ணணும்? இப்போ என் கையில ஃபார் லூப்பும் இருக்கு. ஒருத்தர் ஐடியாவும் சொல்லிட்டாரு, இந்த இடத்துல நீங்க இஸ் ஆல்பா யூஸ் பண்ணுங்க அப்படின்னு ஐடியாவும் சொல்லிட்டாரு. நான் எப்படி இதை அப்ளை பண்றது? அப்ப நான் பிரிண்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கவா? இஃப் லிஸ்ட் அண்டர்ஸ்கோர் ஐட்டம் இஸ் ஆல்பா அப்படின்னு யூஸ் பண்ணிக்கவா? அப்படி இருந்தா அதை பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாமா? இது ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்த்து சொல்றீங்களா? ஃபார் ஐட்டம்ஸ் இன் ஏபிசிடி அப்படி இவ்வளவு பெருசு நம்ம டைப் பண்ணணுமே கோகுல். நீங்க கொடுத்திருக்கிறது கரெக்டான சொல்யூஷன் தான், ஆனா இவ்வளவு பெருசு டைப் பண்ணணுமே. பிரபு என்ன கொடுத்திருக்காங்க? Why it is showing error for inner list in both, for list item in inner list, list item of 0. பாருங்க, இன்னர் லிஸ்ட்ங்கிறது ஆல்பாங்க. ஆல்பால இருக்கிற ஆல்பா ஆஃப் 0 தான் லிஸ்ட் ஐட்டம். லிஸ்ட் ஐட்டம்ங்கிறது ஆல்பா ஆஃப் 0. நீங்க அதுக்கு பக்கத்துல இன்னொரு 0 போட்டீங்கன்னா அது வந்து என்னால இதை புரிஞ்சுக்க முடியலன்னு சொல்லுது. int object is not subscriptable அப்படிங்கிறது அதான். பிரகாஷ் கொடுத்திருக்கிற ஆன்சர் கரெக்டா? for I in both, for j in I, for j less than or equals to, இந்த if condition, இந்த is alpha function யூஸ் பண்ணலாம். இல்ல இந்த if condition நீங்க எடுத்து வச்சுட்டு இந்த இடத்துல list item அப்படிங்கிறது, ஆனா இதுல சிக்கல் இருக்கே. list item less than or equals to small a அப்படிங்கிறது கரெக்டா வருதா? ட்ரை பண்ணிட்டீங்களா? நம்பர்ஸ்க்கு இந்த கம்பேரிசன் ஒர்க் அவுட் ஆகுதா? பிரகாஷ், கோகுல், நீங்க எல்லாம் ஆன்சர் எடுத்துட்டு பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்றீங்களா? இந்த இஸ் ஆல்பா ஓகே. சரி, இப்போ அடுத்து இதுல ஒரு கொஸ்டின் வந்து, ஒன்னு இதை ட்ரை பண்ணுங்க, இன்னொன்னு வந்து எனக்கு என்ன வேணும் அப்படின்னா இப்போ இஸ் ஆல்பா யூஸ் பண்ணலாம். இன்னொன்னு, ஒவ்வொரு லிஸ்ட் ஐட்டமும் பிரிண்ட் பண்றீங்கல்ல, அந்த லிஸ்ட் ஐட்டமோட சேர்ந்து அந்த லிஸ்ட் ஐட்டமோட டேட்டா டைப்பும் சேர்ந்து பிரிண்ட் ஆகும். இப்போ 1 2 3 ஏபிசி 1 2 3 பிரிண்ட் ஆகுதுல்ல, எனக்கு இதுவும் பிரிண்ட் ஆகணும், அதோட டேட்டா டைப்பும் சேர்ந்து ஏவோட டேட்டா டைப் பியோட டேட்டா டைப்ங்கிறதும் சேர்ந்து பிரிண்ட் ஆகும். பார்த்து சொல்றீங்களா? இதுதான் நான் உங்ககிட்ட சொன்னேன். இப்போ இந்த இடத்துல இஸ் ஆல்பா அப்படிங்கறத நம்ம அப்ளை பண்ணோம்னா ஏபிசி வரைக்கும் அது வந்து கரெக்டா வந்துடும். ஏபிசி வரைக்கும் கரெக்டா. இப்போ என்ன, இது எல்லாத்தையுமே நாம டெலிட் பண்ணிக்கலாம். சரியா? இது எல்லாமே நமக்கு தேவையில்லை. கோகுல் கொடுத்திருக்கிற ஆன்சரை தாங்க நான் டிஸ்கஸ் பண்றேன். இங்க பாருங்க, என்ன பிரச்சனை அப்படிங்கறத சொல்றேன் உங்களுக்கு. இப்போ இதுக்கு வந்து ஆன்சர் இப்படி வந்துருச்சு, எரர் இப்படி ஆன்சர் வந்துருச்சு. ஏன் இப்படி ஆன்சர் வந்துச்சு அப்படிங்கறத சொல்றேன். இஸ் ஆல்பா அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எதோட ஃபங்க்ஷன் அப்படின்னா, நீங்க கொடுக்குற, இப்ப எப்படி எடுத்திருக்கிறாரு, ஃபார் ஐட்டம் இன் போத். அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும்போது ஐட்டமா வந்து ஆல்பா அப்படிங்கிற லிஸ்ட் இருக்கும். சரி, அப்போ இப்போ ஐட்டமோட வேல்யூ என்ன? ஆல்பா. அப்போ நான் இந்த இடத்துல ஐட்டம்ங்கிறத ஆல்பா அப்படின்னு எடுத்துக்கிறேன், நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக. ஃபார் ஐட்டம்ஸ் இன் ஆல்பா. அப்போ ஆல்பால என்ன வேல்யூ இருக்கு? ஏ பி சி, இந்த 3 வேல்யூவும் இருக்கு ஆல்பால. அப்போ அந்த ஒவ்வொரு வேல்யூவா எடுத்து அது இஸ் ஆல்பாவான்னு பாக்குறீங்க. அப்படி இருந்தா ஏபிசி பிரிண்ட் ஆயிடுச்சு. அப்போ இது முடிஞ்சிருச்சு. அப்போ இந்த பிரிண்ட் ஏபிசி முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஃபார் முடிஞ்சிடும். இந்த ஃபார் முடிஞ்சதுக்கு அப்புறம் மேல போகும். இப்போ ஐட்டமா வந்து நம்பர்ஸ் மாறிடும். இப்படி நம்பர்ஸ் மாறும்போது நம்பர்ஸ்ல என்னென்ன வேல்யூ இருக்கு? 1 2 3ன்னு இருக்கு. இது பாருங்க, இதோட டேட்டா டைப் என்ன? முதல்ல ஏபிசின்னு கொடுத்தீங்க, அதோட டேட்டா டைப் ஸ்ட்ரிங். டேட்டா டைப் ஸ்ட்ரிங்கா இருந்ததுனால ஸ்ட்ரிங்ல இந்த இஸ் ஆல்பாங்கிற ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். இப்போ இதோட டேட்டா டைப் நம்பர்.
நம்பர்ல எப்படி இஸ் ஆல்பா ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும்? அததான் அது தெளிவா சொல்லுது. இன்ட் ஆப்ஜெக்ட். இப்ப இது 3ம் இந்த ஐட்டம்ஸ்ல வர்ற 3மே வந்து நம்பர்ஸ், இன்டிஜர்ஸ். அப்ப இன்டிஜர் கையில இருக்கிறது இன்டிஜர் ஆப்ஜெக்ட், இன்டிஜர் ஐட்டம். இன்டிஜர் ஆப்ஜெக்ட் ஹேஸ் நோ attribute கால்ட் இஸ் ஆல்பா. இஸ் ஆல்பா அப்படிங்கிற ஒரு attribute அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனே இன்ட்டுக்கு கிடையாது. அப்போ அது எப்படிங்க நான் இந்த இடத்துல நீங்க ஸ்ட்ரிங்கோட ஃபங்க்ஷனை கொண்டு போய் இன்ட்ல அப்ளை பண்றீங்க? எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு பைத்தான் சொல்லு. பைத்தான் சொல்றது சரி மாதிரி தான் தெரியுது. அப்போ நம்ம இன்ட்ட ஸ்ட்ரிங்கா மாத்தணும். இன்ட்ட ஸ்ட்ரிங்கா மாத்த தெரியுமா? அப்படி இன்ட்ட ஸ்ட்ரிங்கா மாத்திட்டு தான் நம்ம வந்து கோகுல் கொடுத்திருக்கிறது கரெக்ட். நீட் டு செக் டைப் ஆஃப் ஸ்ட்ரிங் பிஃபோர் இஸ் ஆல்பா. அதுக்காக தான் நான் வந்து டைப் ஆஃப் ஸ்ட்ரிங்கை நீங்க பிரிண்ட் பண்ணுங்கிறத சொன்னேன். நீங்க இந்த ஆன்சரோட நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன் இல்லையா? இப்போ நான் உங்ககிட்ட என்ன கேட்டிருந்தேன்னா, இந்த ப்ரோக்ராம்ல எனக்கு லிஸ்ட் ஐட்டமும் பிரிண்ட் பண்ணி கொடுங்க. அதோட சேர்ந்து எனக்கு இதான் நம்ம கிட்ட இருக்கிற ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம்ல எனக்கு லிஸ்ட் ஐட்டமும் பிரிண்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு லிஸ்ட் ஐட்டமோட டேட்டா டைப்பும் பிரிண்ட் பண்ணுங்க. அப்போ டேட்டா டைப்பும் பிரிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். இந்த இஸ் ஆல்பாங்கிறது ஸ்ட்ரிங்குக்கு மட்டும்தான் அப்ளை ஆகும். ஆனா நமக்கு கிடைக்கிறது இன்டிஜர்ஸும் இருக்கு. அதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறது உங்களுக்கு ஐடியா கிடைச்சிரும். இது படி ட்ரை பண்றீங்களா? இதுல எந்த ப்ரோக்ராம் பத்தியும் ஒரி பண்ணாதீங்க. நீங்க இன்னைக்கு பிரைமரி கோல், நமக்கான பிரைமரி முதல்ல நீங்க படிச்சது நான் சொல்றேன். காம்பவுண்ட் டேட்டா டைப்ஸ்னா என்னன்னு தெரியணும். இது நமக்கு தெரியும். இன்னைக்கு கோல் என்ன? இன்னைக்கு செஷனோட கோல் என்னென்ன? லிஸ்ட்னா என்னன்னு தெரியணும். லிஸ்டோட ப்ராப்பர்ட்டிஸ் தெரியணும். அதே மாதிரி லிஸ்ட் கேன் கண்டெயின் another லிஸ்ட் அப்படிங்கிறது தெரியணும். இந்த நெஸ்டட் ஃபார் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தெரியணும். இந்த 5 தாங்க இன்னைக்கு கோல். இப்போ நான் கொடுத்துருக்கிற டாஸ்க் எல்லாம் வந்து நீங்க ரொம்ப ஸ்பீடா பண்றீங்க அப்படிங்கிறதுனால சரி ஒரு லெவல் ட்ரை பண்ணுவோமே அப்படிங்கிறதுக்காக கொடுத்தது. அந்த டாஸ்க் வந்து இன்னைக்கு கோல்ல கிடையாது. இன்னைக்கு கோல்ல இந்த 5 உண்டு. இந்த 5ஐயும் உங்களால புரிஞ்சுக்க முடியுதா அப்படிங்கிறது நீங்க பார்த்தா. வெரி நைஸ், வெரி நைஸ். கோகுல் ஆன்சரே கொடுத்துட்டாங்க பாருங்க. இப்போ நான் முதல்ல ஒவ்வொரு வேல்யூவா எடுத்து எவ்வளவு ஈஸி பாருங்க. இஸ் ஆல்பா தான் ஐடியா. ஆனா இஸ் ஆல்பாவை எதுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணணும்? கிடைக்கிற ஐட்டம் ஸ்ட்ரிங்கான்னு பார்க்கணும். இப்படி ஸ்ட்ரிங்கா இருந்தா மட்டும்தான் அப்போ டைப் ஆஃப் ஐட்டம்ஸ்னு கொடுத்தா டைப். இப்போ நீங்க வந்து இந்த இடத்துல பிரிண்ட், நான் இப்போதைக்கு இந்த லைனை கோகுல் கொடுத்துருக்கிற இந்த லைனை வந்து எடுத்து விட்டுறேன். இது இப்போதைக்கு வேண்டாம். இப்போ நீங்க இந்த ப்ரோக்ராம் நம்ம கையில இருக்கு, கரெக்டா? நான் இந்த ப்ரோக்ராம் நம்ம கையில இருக்கு. இப்போ இந்த இடத்துல கமா சும்மா ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு டைப் ஆஃப் ஐட்டம், ஐட்டம்ஸா இப்படி கொடுத்தா எப்படி ஆன்சர் வருது? கமா எண்ட் ஈக்குவல்ஸ். இதை வந்து என்னோட என்ன பேர்ல எழுதியிருந்தேன், இப்படி எழுதியிருந்தேன்னா இன்னர் லிஸ்ட் இப்படி எழுதியிருந்தேன்னா இதுபடியே எழுதிக்கலாம். அவங்க வந்து ஐட்டம்ஸ் எடுத்திருக்காங்க. நான் இந்த இடத்துல லிஸ்ட் ஐட்டம் என் பண்றேன்ல, இப்போ இந்த இடத்துல சரியா இப்படி கொடுத்தா இந்த இடத்துல டைப் ஆஃப் லிஸ்ட் ஐட்டம் அப்படின்னு கொடுத்தா இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். லிஸ்ட் ஐட்டம் பிலாங்ஸ் டு அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும் இந்த ப்ரோக்ராம்ல. இப்போ நான் இதை உங்களுக்கு ஷேர் பண்றேன்னா இதுல ஒரு ஐடியா கிடைச்சிடும். டைப் ஆஃப் ஐட்டம்ஸ் அண்ட் ஐட்டம்ஸ் தட் இஸ் ஆல்பா ஆர் சேம். இல்லைங்க, முருகன் நான் இதை முடிச்சிடறேன். முடிச்சுட்டு உங்களோட கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்றேன். முருகன் கேட்டிருக்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்றேன். இஸ் திஸ் a லைவ் கிளாஸ்? பிரதாப் யூடியூப்ல கேட்டிருக்கிறாங்க. ஆமாங்க, லைவ் கிளாஸ். இப்போ வந்து அடுத்த இதை முதல்ல ட்ரை பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஆப்ஜெக்டோட டேட்டா டைப் என்னங்கிறதையும் உங்களுக்கு பிரிண்ட் பண்ண தெரிஞ்சிடும். அப்படி பிரிண்ட் பண்ண தெரிஞ்சதுக்கு அப்புறமா இப்பதான் முருகன் கேட்கிற இந்த கொஸ்டின்
என்ன கேட்குறாங்க? டைப் ஆஃப் ஐட்டம்னு சொன்னீங்கன்னா, அதோட டேட்டா டைப் இன்ட்டா, ஃப்ளோட்டா, ஸ்ட்ரிங்கா, காம்ப்ளெக்ஸா இப்படி எடுத்துட்டு வந்து குடுக்கும். ஆனா, ஐட்டம்ஸ் டாட் இஸ் ஆல்ஃபாங்கிறது ஆல்ஃபாங்கிற ஃபங்ஷன் என்ன பண்ணும்? இஸ் ஆல்ஃபா பிலாங்ஸ் டூ ஸ்ட்ரிங் டேட்டா டைப். ஸ்ட்ரிங்குக்கு மட்டும் தான் இஸ் ஆல்ஃபாங்கிறது அப்ளை ஆகும். வேற எதுக்கும் அப்ளை ஆகாது. அப்போ ஸ்ட்ரிங்னாலே ஆல்பபெட்ஸ் தான். அப்படி கிடையாதுல்ல. ஸ்ட்ரிங்ல வந்து நம்பர்ஸ் இப்ப நான் வந்து எப்படி எழுதுறேன்? ஏதோ ஒரு மெயில் ஐடி எழுதுறேன்னு வச்சுக்கோமே, ராஜா 1 2 3 4 அப்படின்னு எழுதுறேன்னா, இதுல ஒவ்வொரு எழுத்தா எடுத்து அது ஆல்பாவா இல்ல நியூமரிக்கான்னு பார்க்கணும். அதுக்கு தான் நமக்கு இஸ் ஆல்பாவும் இஸ் டிஜிட்டுங்கிறது யூஸ்ஃபுல்லா இருக்கு. அப்ப இஸ் ஆல்பா வந்து ஃபர்ஸ்ட் கேரக்டரா, அடுத்தது அல்பபெட்டா, அடுத்தது அல்பபெட்டா, அடுத்தது அல்பபெட்டா, அடுத்தது அல்பபெட்டா அப்படின்னு பாக்குறதுக்கு இப்படி சிங்கிள் கோட்ஸ்ல கொடுத்துருக்கிறதுக்கோ இல்ல டபுள் கோட்ஸ்ல கொடுத்துருக்கிறதுக்கோ மட்டும்தான் யூஸ் ஆகும். இது ரெண்டும் ஒண்ணு கிடையாது. அப்ப இது புரியுதா? இங்க டைப் ஆஃப் ஐட்டம்ஸ்னு கொடுத்து இந்த டைப் ஆஃப் ஐட்டம்ஸ் நீங்க பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு இதோட ரிசல்ட் தெரியும். டைப் ஆஃப் ஐட்டம்ஸ்ல நிறைய பிரிண்ட் ஆகுது அப்படின்னு. அப்போ ஃபர்ஸ்ட் இப்போ முருகன் கேட்டிருக்கிற கொஸ்டினுக்கு இதை ட்ரை பண்ணிருங்க. இதை ட்ரை பண்ணினதுக்கு அப்புறமா இந்த லைன் புரிஞ்சிடும். A belongs to string. வெரி நைஸ். அரவிந்த் ஆன்சர் கொடுத்துருக்காங்க பாருங்க. B belongs to string, C belongs to string, 1 belongs to integer, 2 belongs to integer, 3 belongs to integer. வெரி நைஸ். அரவிந்த் வந்து இதுக்கான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்படி ஆன்சர் எடுத்தோம்னா என்ன கிடைக்கும் அப்படி. அப்போ அது ஸ்ட்ரிங்கா இருந்தாதான் நான் வந்து அது AEIOUக்குள்ள வருதா அப்படின்னு பார்க்கணும். இல்ல ஸ்ட்ரிங்கா இருக்குதா, கரெக்டா? அந்த இடத்துலதான் அது ஸ்ட்ரிங்கா இருந்தா மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணுங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். அப்போ எனக்கு இந்த இடத்துல நான் இந்த கண்டிஷன் சேர்த்துக்கலாம். இந்த கண்டிஷன் சேர்த்துக்கலாம். அப்புறம் அப்ப இந்த கண்டிஷன் தேவையா? ஐட்டம்ஸ் டாட் இஸ் ஆல்பாங்கிறது தேவையா? இது கோகுல் தானே சொல்லியிருந்தாங்க. இதை யோசிச்சு சொல்றீங்களா? நான் இந்த இடத்துல இப்படி ஒரு கண்டிஷன் சேர்த்துக்கிட்டா போதுமா அப்படின்னு கேட்கிறேன். இப்ப எனக்கு ஸ்ட்ரிங்கை மட்டும் பிரிண்ட் பண்ண சொன்னாங்கன்னா இப்படி நான் கொடுத்தா போதுமா? இது ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத பாருங்க. நம்ம இன்னைக்கு செஷன் இதோட நம்ம நிறுத்திக்கலாம். நான் வந்து இன்னொரு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று வச்சிருக்கிறேன். இன்னைக்கு டாஸ்கா நான் மேல சொன்னதை மறந்துடாதீங்க. இந்த 5ஐயும் நீங்க இப்ப எனக்கு வேணுங்கிறது மேல கொடுத்துருக்கிற இந்த 5 பத்தின கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு லிஸ்ட்டுக்குள்ள இன்னொரு லிஸ்ட் இருந்தா கண்டிஷன் அப்ளை பண்றதெல்லாம் விட்டுருங்க. இதெல்லாம் கண்டிஷன் அப்ளை பண்றதெல்லாம் நாளைக்கு நான் திரும்ப ஒரு தடவை வேணாலும் உங்களுக்கு சொல்றேன். இதை பத்திலாம் ஒரி பண்ண வேண்டாம். இவங்க அரவிந்த் கொடுத்துருக்கிறது, கோகுல் கொடுத்துருக்கிறதுலாம் புரிஞ்சா எடுத்துக்கோங்க, புரியலன்னா ட்ராப் பண்ணிருங்க. ஆனா மேல இருக்கிறது கண்டிப்பா இந்த 5க்கும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்திருக்கணும். ஒரு லிஸ்ட்டுக்குள்ள ஒரு லிஸ்ட்டை வச்சு அவுட்புட் எடுக்கலாம். அப்போ அதை எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா போதும். நாளைக்கு செஷன்ல நம்ம இதை கண்டினியூ பண்ணுவோம். இப்போ இந்த செஷன்ல நான் வந்து ஸ்கிரீன் ஷேர் பண்ணி, அதாவது என்னோட நோட்ஸே நான் ரெடி பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுத்துருந்தேன். இந்த மாதிரி போறது கொஞ்சம் நல்லா இருக்கா அப்படிங்கிறதும் நீங்க டெலகிராம்லயோ இல்ல அப்டேட் பண்ணுங்க. டெலகிராம்லயே அப்டேட் பண்ணுங்க. இது கொஞ்சம் இந்த ஸ்பீடு போலாமா அப்படிங்கிறது. பென்சன் வந்து என்ன கேட்டிருக்கிறாங்க? நேம் ராஜா, கண்ணன் தாஸ், ஸ்ரீராம், பாஸ்வேர்டு 1 2 3 4. சரி, ப்ளீஸ் இந்த 2 லிஸ்ட்ல இருக்கிற வேல்யூஸும் இன்புட்ல வர்ற வேல்யூஸ் எப்படி கம்பேர் பண்றது? இஃப்ல பண்ணுவோம், கண்டிப்பா பண்ணுவோம். சரியா? இந்த மாதிரியான கம்பேரிசன்லாம் தான் இதை விட கொஞ்சம் பெரிய ப்ரோக்ராமே கூட நாளைக்கு நம்ம பண்ண போறோம். ஒரு ரியல் அப்ளிகேஷனுக்கு தேவையான லிஸ்ட் வந்து நாளைக்கு நம்ம கண்டிப்பா பண்ணுவோம். சரியா? நம்ம நாளைக்கு செஷன்ல இதை கண்டினியூ பண்ணுவோம். கண்டிப்பா உங்களோட பிளாக் எழுதி அதை எட்வர்டோல அப்டேட் பண்ணுங்க.